திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளையில் பல்வேறு வகுப்புகள், பல்வேறு சிவ பணிகள் நாம் செய்து வருகின்றோம். அதில் முக்கியமான ஒன்று சைவ சித்தாந்தம் பற்றி சிந்திப்பது. இந்த அறக்கட்டளையில் தோத்திரத்திற்கும் சாத்திரத்திற்கும் சமமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இரண்டும் இரண்டு கண்களாக நாம் பாவிக்கிறோம். தோத்திரம் உயர்ந்தது என்றோ சாத்திர நூல்கள் உயர்ந்தது என்றோ சொல்வதில்லை. இரண்டுமே இறைவனுடைய திருவடிக்கு நம்மை அழைத்து செல்கின்ற பாதைகள். ஆக நாம் இரண்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அதில் இந்த பதி பசு பாசம் என்கின்ற அடிப்படை வகுப்பை நாம் சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற இந்த நூலிலே நாம் படித்து முடித்து விட்டோம். படிக்காதவர்கள் படிக்கவும். அடுத்ததாக ஐயா ஆனந்தராசன் அருளிய இந்த சித்தாந்த விளக்கம் வினா விடை, ஆசிரியர் ஆனந்தராசன். இந்த நூல் திருவாவடுதுறை ஆதீனத்தின் சைவ சித்தாந்த பயிற்சி மையத்திலே ஒரு நூலாக, ஒரு பாட நூலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுபோக மலேசியாவிலும் இது ஒரு தனி பதிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இரண்டும் அட்டை தான் வேறையே தவிர உள்ளே உள்ள நூல் சேம். இந்த நூலிலே 204 கேள்விகள் இருக்கின்றன. இதில் முதலிலே அறிமுகமும், அதற்கு பிறகு இந்த பதி பசு பாசம் பற்றிய விளக்கங்களும், கடைசி தலைப்பாக வீடு பேறு அடைகின்ற ஒரு தலைப்பும் இருக்கின்றது. 204 கேள்விகள் பதில்கள் கொண்ட இந்த நூலிலே 181 கேள்விகள் இந்த பதி பசு பாசத்தை பற்றியும், 182 204 வரை இந்த உயிர்கள் கடைசியாக எதை அடைய வேண்டுமோ, அதாவது வீடு பேறு என்று சொன்னாலும், முத்தி என்று சொன்னாலும், சாயுச்சியம் என்று சொன்னாலும், சச்சிதானந்தம் என்று சொன்னாலும், சிவானந்தம் என்று சொன்னாலும், பேரின்பம் என்று சொன்னாலும், திருவடி நிழல் என்று சொன்னாலும், பிறவா நிலை என்று சொன்னாலும் எல்லாம் ஒன்றே. அதை நாம் எப்படி அடைவது என்ற வழிமுறைகளை இந்த கடைசி பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அது 182வது கேள்வி. வீடு பேறு என்கின்ற தலைப்பிலே முதல் கேள்வியாக, தலைகளால் வரும் பிறவி துன்பத்தை உயிர்கள் உணராதது ஏன் என்று மாணவர் கேட்டிருந்தார். இப்படி எல்லா ஆறறிவு படைத்த இந்த மனிதர்களுக்கு இந்த மாயையினால் வரக்கூடிய விளைவுகள், ஆணவத்தினால் இருக்கின்ற அறியாமை மற்றும் நான் எனது என்கின்ற ஆணவம், இதெல்லாம் ஏன் இந்த உயிர்களுக்கு தெரியல? இருவினைன்னு இருக்கு. நல்லது செஞ்சா இன்பம் வரும், கெட்டது செஞ்சா துன்பம் வரும். இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய்ங்கிற மாதிரி இருக்கு. இது கூட ஏன் இந்த ஆறறிவு படைத்த மனிதர்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி மாணவர் கேட்டிருந்தார். ஆசிரியர் ரொம்ப எளிமையாக அதை விளக்கி இருந்தார்கள். இப்போ இந்த முத்தியை அடைவதற்கு ஒரு 3 ஸ்டேஜை தாண்டி நம்ம போக வேண்டும். அதில் ஒன்று மல பரிபாகம் என்பது. மல பரிபாகம், மலம் என்பது குறிப்பாக ஆணவ மலத்தை குறிக்கின்றது. பரிபாகம் அப்படிங்கிற அந்த வடமொழி வார்த்தை எதை குறிக்கிறதுனா தேய்ந்து தேய்ந்து மெலிந்து போகுதல் என்று பெயர். பரிபாகம் அப்படின்னா பாக பிரிவினை அப்படி கிடையாது. பரிபாகம் என்றால் திக்காக இருந்தது தேய்ச்சி 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 கரைஞ்சு போறது. அதைத்தான் பரிபாகம் என்று நாம் சொல்லுகின்றோம். அது ஒரு நிலை. இந்த மலம் ஆணவம், நான் எனது நான் எனது நான் எனது நான் எனது அப்படிங்கிறது, அதை தவிர்க்கணும். இது சிவம், இது இது சிவம், இது சிவம், இது சிவம்னு சிவத்தை பற்றுகின்ற அறிவு நமக்கு வேண்டும். இது ரெண்டும் நடந்ததுன்னா மல பரிபாகம் நமக்கு நடக்குது, ஆணவ மலம் நம்மை விட்டு விலகுதுன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அது நடக்க என்ன ஆகும் அப்படின்னா சக்தி நிபாதம் அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். சக்தி நிபாதம்ங்கிறது திருவருள் சக்தி நம்ம மேல பதிய ஆரம்பிக்கும். ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல நம்மளை எடுத்துட்டு போவாங்க. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை விளையாட்டு நடக்கும். அந்த விளையாட்டுல இப்போ கிரிக்கெட் எடுத்தீங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபி என்று இந்தியாவிலே ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் இருக்கிறது. இந்தியாவுக்குள்ள மாநில அளவுல இருக்கு. அதுல யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கிறத அந்த சீனியர் டீம்ல இருக்கிற கோச் இங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்து இதுல யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்களோ இவங்களுக்கு நமக்கு இந்தியா பிளேயிங் 11 அதுல சான்ஸ் கொடுப்பாங்க. இங்க இருந்துதான் அவங்கள கொத்தி எடுத்துக்கிட்டு போவாங்க. அதுபோல இந்த சக்தி நிபாதம் என்கின்றது இந்த ஆன்மாக்கள், எந்த ஆன்மாக்கள் எல்லாம் இருவினை ஒப்பை கொண்டிருக்கிறதோ,
எந்த ஆன்மாக்கள் எல்லாம் இந்த மல பரிபாகம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அதற்கெல்லாம் சக்தி நிபாதம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஒரு இருள் விலகுனா ஒளி வர்றது மாதிரி, அல்லது ஒளி வந்தா இருள் விலகுற மாதிரி, ரெண்டும் ஒன்னா நடக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் நமக்கு அந்தியும் சந்தியும் என்று சொல்லக்கூடிய காலை பொழுதுல, காலையில இப்ப இருட்டா இருக்கு, காலையில 6 மணிக்கு வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த இருள் அப்ப கிடையாது, நாளைக்கு கிடையாது. அப்போ என்ன நடக்குது? இருள் விலக விலக ஒளி வருது, ஒளி வர வர இருள் விலகுது. ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதுபோல மாலை நேரத்துல இப்போது இரவு வருகிறது. இதுக்கு முன்னாடி வெளிச்சமா இருந்தது, இப்ப இருள் வந்திருக்கு. இப்ப இருள் வந்திருக்கு அந்த வெளிச்சம் நமக்கு மறைஞ்சு போயிருக்கு. அதுபோல இந்த மல பரிபாகம் இருவினை ஒப்பு நடக்கும் பொழுது சக்தி நிபாதம் அப்படிங்கிற அந்த திருவருள் சக்தி பதிதல், நிபாதம் என்றால் பதிதல், அந்த பதிதல் பணி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். இதுக்கு உள்ள பின்னி பிணைந்து இருக்கிறது என்ன அப்படின்னா, இருவினை ஒப்பு அப்படிங்கிற ஒரு காரியம் நடக்கணும். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 185வது கேள்வியிலிருந்து இன்றைய வகுப்பு தொடங்குகிறது. 185, 185. ஒருவருக்கு மல பரிபாகம் ஏற்பட்டுள்ளது என்பதை மற்றையோர் தெரிந்து கொள்வதற்கு அறிகுறி ஏதும் உள்ளதா? இப்ப கைலை துரைசாமி ஐயாவுக்கு மல பரிபாகம் நடந்துருச்சா, நடந்துகிட்டு இருக்குதா, இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கலையா அப்படின்னு யாராவது ஒருத்தர், நம்ம கண்ணுல பாக்குற ஒருத்தருக்கு மல பரிபாகம் இவருக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எப்படி தெரிஞ்சுக்கிறது மல பரிபாகம் ஆனவர் ஆகாதவர்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? திருநீர் வச்சிருப்பாரு, மல பரிபாகம் ஆயிருக்காரு. திருநீர் இருக்காது, மல பரிபாகம் ஆயிருக்கும். ஆக ஒருத்தரை பார்த்தா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி ஒரு எளிமையான ஒரு கேள்வியை மாணவர் கேட்கிறார். ஆசிரியருடைய பதில பார்க்கலாம். ஒருவரது அறிவை பிணித்திருந்த ஆணவ மலத்தின் ஆற்றல் தேயத் தொடங்குமானால் அவருக்கு முன்பு இருந்த உலக நாட்டம் குறைய தொடங்கும். அண்டர்லைன் பண்ணிக்க. இப்போ உங்களுக்கு மல பரிபாகம் நடக்குதா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, உலக பொருள்களில் இருக்கின்ற நாட்டம் கொஞ்சம் குறைய தொடங்கும். அப்படி தொடங்குனா மல பரிபாகம் ஆரம்பிச்சிருச்சு, இருவினை ஒப்பு ஆரம்பிச்சிருச்சு, சக்தி நிபாதம் நமக்கு விளங்க ஆரம்பிச்சிருச்சு, சரியான இடத்துல சரியான ட்ராக்ல சரியான ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு அர்த்தம். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உலக நாட்டம் அப்படிங்கிறது என்ன? உலக பொருள்கள். மண்ணு மேல ஆசை, பொண்ணு மேல ஆசை. பொன் என்றால் தங்கம் மட்டும் கிடையாது, பொருள்கள், எல்லா பொருள்கள் மேலும் ஆசை. பெண் மேல் ஆசை என்பார்கள், ஆண் பெண் எல்லாருக்கும் உள்ளது அது. இப்படி இந்த உலக ஆசைகள், நான் எனது என்கின்ற அந்த பட்டம் வாங்கணும், என் பேரை மேலே போடணும், நான் தலைவராக இருக்கணும், எனக்கு சால்வை போத்தணும், நான் தான் பண்ணேன் எல்லாத்தையும் சொல்லணும், பேர் எடுக்கணும், அப்படியான ஒரு நிலைப்பாடிலிருந்து கொஞ்சம் குறைய தொடங்கும். அதெல்லாம் தெரியுப்பா, போப்பா சினிமாவுக்கு போகலாமா, சினிமாவில் என்ன இருக்குது, ஏற்கனவே டைரக்டர் தயாரிப்பாளர்லாம் இதோட முடிவு என்னன்னு பேசி ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதே முடிவை எடுத்துட்டு தான் அப்புறம் ஆரம்பத்தையே எடுக்கிறாங்க. இதை போய் நம்ம பார்த்துட்டு நம்ம நேரத்தையும் வீணாக்கி நம்ம பணத்தையும் வீணாக்கி அங்கே போய் நம்ம டிராஃபிக்கில் மாட்டுறதுக்கு பேசாமல் வீட்டில் நமச்சிவாயை சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அத்தனையும் புண்ணியம் ஆகிடும். அதனால இந்த படம் பார்க்குறத இப்போ நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன், தேவையில்லாத பேச்செல்லாம் இப்போ குறைச்சிட்டேன். நானும் யோசிச்சு பார்த்தேன். நேற்று என்ன பண்ணோம், நேற்று அந்த அம்மாக்கிட்ட 1/2 மணி நேரம் பேசணும், இந்த அக்காக்கிட்ட 1/2 மணி நேரம் பேசணும். இந்த 1/2 மணி நேரம் பேச்சால அந்த ஆன்மா வளர்ந்துதா இல்லை என்னுடைய ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் நடந்ததான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. சாம்பாரை பற்றி பேசணும், சட்னியை பற்றி பேசணும், புடவையை பற்றி பேசணும், பக்கத்து வீட்டுக்காரியை பற்றி பேசணும். ஆக இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அதுக்கு பதிலாக நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு சொன்னால் 50,000 முறை நமச்சிவாய சொல்லியிருந்திருக்கலாம், 20,000 முறை நமச்சிவாய எழுதியிருந்திருக்கலாமே. தேவையில்லாமல் வீணாக்கிட்டமே நேரத்தை என்று வெட்டி பேச்சு பேசுவதை நிறுத்திவிட்டேன். மற்ற விஷயங்கள்ல ரொம்ப போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது கிடையாது. 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்க அது நமக்கு தேவை அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம், அவங்க நம்மளை கூப்பிடாம பேசியிருக்காங்கன்னா. அதை போய் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படியா, யார் ஆட்சிக்கு வருவாங்க, எவர் ஆட்சிக்கு வந்தா உனக்கு என்ன, ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன, நமச்சிவாய சொன்னாதான் முக்தி கிடைக்கும். அதனால எவன் ஆட்சிக்கு வரப்போறான்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கே தெரியாது. கழுத இன்னொரு 15 நாள் தானே தெரிஞ்சு போயிடுது, 1ஆம் தேதி தெரிஞ்சு போயிடுது யார் ஆட்சிக்கு வர்றாங்கன்னு சொல்லி. அதனால எதுக்கு அவசரப்பட்டு நம்ம நேரத்தை வீணாக்கணும்? கிடைக்கிற நேரத்துல நமச்சிவாய நமச்சிவாய சொல்லலாம், பஞ்சபுராணம் பாடலாம், பதிபசு பாசம் படிக்கலாம். இதை விட்டுட்டு மற்ற உலக பொருள்கள்ல நாட்டத்தை செலுத்தி காலத்தை வீணாக்காம நம்ம கொஞ்சம் கொஞ்சமா, உடனே வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ரைட் ட்ராக்ல இருக்கோம், நல்ல இடத்துல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது
இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உலக நாட்டம் குறைய தொடங்கும். ஆசிரியர் என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை அப்படியே முத்து முத்து முத்தான வார்த்தைகளை கோத்து போட்டிருக்காங்க. குறைய தொடங்கும் அப்படின்னு எவ்வளவு மெல்லிதா போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு மைனர் சேஞ்ச், லைட்டா நமக்கே என்ன முன்னாடி மாதிரி நம்ம இல்லையே அப்படின்னு தோணிட்டாலே நமக்கு சத்தி நிபாதம் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். பராசக்தி நமக்கு விளங்குறது முக்கியமா, பக்கத்து வீட்டுக்காரி நம்மளை நல்லவன் சொல்றது முக்கியம்? இதுதான் நமக்கு பகுத்தறிவுங்கிறது. உலக நாட்டம் குறைய தொடங்கும். அவர் உள்ளத்தில் கடவுள் உணர்ச்சி மிகுந்து வரும். இறைவனுக்கு தொண்டு செய்யணும், இறைவனுடைய அடியாருக்கு தொண்டு செய்யணும், இறைவன்பால் அன்பு செலுத்தணும், இறைவனுடைய திருமுறைகளை ஒரு நாளைக்கு ஒரு பதிகத்தையாவது பார்த்தாவது படிக்கணும், இறைவனுக்கு ஏதாவது ஒரு பூ பறித்து வைக்கணும், ஏதாவது ஒரு தொண்டை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மிகுந்து வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உலக பொருள்களின் நாட்டம் குறையும், கடவுள் உணர்ச்சி மிகுந்து வரும். இன்பம் வந்தபோது ஒரே அடியாக மகிழ்ந்து போகாமலும், துன்பம் வந்தபோது ஒரே அடியாக கவலையில் ஆழ்ந்து போகாமலும், எது வந்தால் என்ன என்ற உணர்வோடு இரண்டையும் விருப்பு வெறுப்பின்றி ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உண்டாகும். இது வந்துருச்சுன்னா நீங்க ஞானின்னு அர்த்தம். சரியை கிரியை யோகம் ஞானம், அந்த ஞானின்னு அர்த்தம். இருவினை ஒப்பு. இருவினை ஒப்புன்னா இரு உணர்வு ஒப்பு. எழுதிக்கங்க. இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு, நல்லதையும் கெட்டதையும் ஒன்னா எடுத்துக்கணும் அப்படி சொல்றோம். வினையை நம்ம எடுத்துக்க முடியாது, அந்த பெயரே தவறான பெயர். இரு வினையையும் ஒப்பா எடுத்துக்க முடியாது, இரு உணர்வையும் ஒப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன இரு உணர்வு? ஒன்று நமக்கு விருப்பு உள்ளது ஒரு உணர்வு, வெறுப்பு வர்றது ஒரு உணர்வு. ஒருத்தரை பார்த்தா விருப்பு வரும், அவரோட அது மேல அவர் மேல இருக்கிற விருப்பை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிக்கிட்டாதான் நம்ம முத்திக்கு போகலாம். அவர் எந்த சந்திக்கு போனாலும் அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. நம்ம முத்திக்கு போகணும் அப்படின்னா, இவரை நான் பார்க்கலன்னா எனக்கு தூக்கம் வராது, இவரோட பேசலைன்னா எனக்கு தூக்கம் வராது, ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாவது இவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு அந்த மேல ஒரு பற்றுதலை கூட்ட 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 முக்தி கிடையாது. மற்றதெல்லாம் உண்டு, சித்தி உண்டு, முக்தி கிடையாது. ஆக ஒரு விருப்பு, அதிகமான விருப்பு எதுல இருக்கோ அதை நம்ம குறைச்சிக்கணும், அதிகமான வெறுப்பு எதுல இருக்கோ அதையும் குறைக்கணும். ரொம்ப முக்கியம். இவரை கண்டாலே எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர் பாட்டுக்கு அவர் இருக்காரு, நீ பிடிக்காம இருந்தா உனக்கு தான் பிபி ரைஸ் ஆகும், சுகர் ஜாஸ்தி ஆகும், மயக்கம் வரும், தலைவலி வரும். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அந்தம்மா பாட்டுக்கு அந்தம்மா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்கள பார்த்துட்டு நமக்கு உடம்புல அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வர்றது, அதை நம்ம குறைச்சிக்கணும். அதுபோல எனக்கு அது அல்வான்னா அந்த அல்வா தான் பிடிக்கும், வேற எந்த அல்வாவும் பிடிக்காது. அது நீங்க என்ன சொல்லணும்னா, எனக்கு முத்தினா சாயுச்சியம் தான் பிடிக்கும், இந்த சாலோகம் எல்லாம் எனக்கு வேண்டாம், அது அப்படித்தான் விரும்பணும். அல்வானா அதுதான், இருட்டுக்கடை தான், சாந்தி அல்வா கூட இப்ப கிடையாது, இருட்டுக்கடை தான் பிடிக்கும், அப்படி அப்படி இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். பிடிக்காதது பாவக்காய் குழம்புனா எனக்கு பிடிக்காது அப்படின்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஆக நம்மால் இயன்றது விருப்பை கொஞ்சம் குறைச்சிக்கணும். எதை ரொம்ப விரும்புகிறோமோ, எதையெல்லாம் ரொம்ப விரும்புகிறோமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். எதையெல்லாம் ரொம்ப வெறுக்கிறோமோ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின், அது திருமந்திரம். இந்த மாதிரி நம்ம ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர பவானி தியாகராஜன் ஐயா ஒரு வகுப்புல சொன்னாங்க. அவங்களுடைய குருநாதர், அவங்களுடைய ஆசிரியர், அவங்க ஆசிரியர் இந்த மாதிரி வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்து ஒரு செய்தி வருது, அந்த செய்தி சொல்றாங்க. அந்த செய்தியை சரி சரி சாயங்காலம் வரேன், வகுப்பு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வகுப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறமா தான் தெரிஞ்சது இறந்தது அவருடைய மனைவின்னு சொல்லின்னு சொன்னாங்க. சரியான இன்ஃபர்மேஷனாக எனக்கு தெரியல, இருந்தாலும் தவறா இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில சொல்றேன். தன்னுடைய மனைவி இறந்து விட்டாருங்கிற ஒரு செய்தி வரும் பொழுது சைவ சித்தாந்த வகுப்பை நடத்திக்கிட்டு இருக்கிற ஆசிரியர் சரி சரி வகுப்பை முடிச்சுட்டு வர, ஆக வேண்டியதை பார்க்க சொல்லுன்னு சொல்லியிருக்காருன்னா, அப்போ எந்த அளவுக்கு வையாபுரி ஐயான்னு நினைக்கிறேன், அவங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, எப்படி ஒரு மிகப்பெரிய மகான்களாக அவங்க இருந்திருக்காங்க பாருங்க. அவங்க பிறந்த நாட்டுல, அவங்க இருக்கிற ஊர்ல நம்ம இருந்துகிட்டு நம்ம இன்னும் இந்த மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, அப்ப எந்த அளவுக்கு அவங்க இருந்திருப்பாங்க பாருங்க. மனைவி இறந்து விட்டாருங்கிற செய்தியை கேட்டுட்டும் எப்படி இந்த பாடத்தை நடத்த முடியுது? எப்படி அப்படி என்ன இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடமா? இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம் நடத்திட்டு போறது, அப்படி இல்லையே. அப்படி இருக்கின்ற ஒரு நிலை, அதுதான்
விருப்பு வெறுப்புகள் அற்ற நிலை. இப்படி இருந்தால் நம்ம நடத்தல, நம்மளை சிவபெருமான் நடத்துகிறார் என்பதை நாமும் அறிந்து அவரும் அதிகமா நடத்துகிறத நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருப்பார். நம்ம வண்டியை நம்ம ஓட்டுறது சேஃபா, சிவபெருமான் ஓட்டுறது சேஃபாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. குடிகாரம் ஓட்டுறது சேஃபா, சரியா ஓட்ட தெரியாத டிரைவர் ஓட்டுறது சேஃபா, நம்ம ஓட்டுறது சேஃபா, சிவபெருமானே டிரைவரா உட்கார்ந்து ஓட்டுறது சேஃபா இருக்குமான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளலாம். நம்ம வாழ்க்கை வண்டியை சிவபெருமானே நம் கண் முன்னால நம்ம சொல்றபடி ஓட்டுவார். லெஃப்ட்ல திருப்புனா லெஃப்ட்ல, ரைட்ல திருப்புனா ரைட்ல திருப்புவார். அப்படி ஒருத்தட்ட வண்டியை கொடுத்துட்டு நல்லா நிம்மதியா தூங்குறது நல்லதா, இல்ல யாரோ ஒருத்தர் அரைகுறை கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுவானோன்னு நைட் ஃபுல்லா தூங்காம உட்கார்ந்து இருக்கிறது நல்லதா என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த போல மனநிலை யாருக்கு வருகிறதோ அவங்களுக்கு இருவினை ஒப்பு வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். திரும்ப சொல்லுகிறேன், இருவினை ஒப்பு நம்மளால முடியாது. இரு உணர்வு ஒப்பு. இரு வினைனா நல்வினை தீவினை சொல்லுவோம், அதை நம்ம ஒப்பா எடுத்துக்க முடியாது. நமக்கு நல்வினை தீவினை வரல, நமக்கு வர்றது உணர்வாகிய விருப்ப உணர்வு, வெறுப்பு உணர்வு, அதைத்தான் நம்ம சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உயிர் அறிவை மறைத்திருந்த மல சக்தி தேய்ந்து அறிவு வளரும் போதே இந்த இருவினை ஒப்பாகிய சமநிலை நிகழும். ஆதலால் இச்சமநிலை வருவதற்கு மல பரிபாகமே காரணம் ஆகும். சமநிலை வருவதற்கு மல பரிபாகமே காரணமாகும். மல பரிபாகம் நடக்குது அப்படின்னா இது நடக்கும், இது நடந்தா அது நடக்கும். அதனால நம்ம இது எது முன்னாடி நடந்தது, இது எது பின்னாடி நடந்ததுன்னு இந்த 2-3 விஷயத்துக்குள்ள நம்ம பார்க்க முடியாது. அதெல்லாம் சைமல்டேனியஸா நடக்கும். அதான் பகலும் இரவும் போல, இரவும் பகலும் போல. எது முன்னாடி நடந்தது? சூரியன் வந்ததுனால இருள் போச்சா, இருள் போனதுனால சூரியன் வந்ததா அப்படின்னா அது 2 ஒன்னா நடந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் சூரியன் வர வர கொஞ்சம் கொஞ்சம் இருள் போயிருக்கு. சூரியன் கன்னியாகுமரியில் உதிச்சிருச்சுனோடனே இங்க வெளிச்சம் வந்துடுறது கிடையாது. அது இங்கே வரும்போதுதான் நமக்கு இருள் விலகி இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. உலகியலில் விருப்பு வெறுப்பு இன்றி இருத்தலும், இன்ப துன்பங்கள் வரும் நேரங்களில் அவற்றால் பாதிப்புறாது வழக்கம் போல தனது கடமையை செய்து கொண்டிருத்தலும் ஆகிய போக்கினை சிலரிடம் கண்டு எப்படி இவரால் இப்படி இருக்க முடிகிறது என்று எண்ணி வியப்படைகிறோம். புறத்தல்னு இருக்கு புக்ல, திருவாவடுதுறை புக்ல, அது புறத்தில்னு போட்டிருக்கு, தீயா மாத்திக்கங்க. புறத்தில் நிகழும் அவரது செயல்களின் வழியாக வினை ஒப்பு ஆகிய அவரது பக்குவ நிலை வெளிப்பட காணலாம். இப்போ வையாபுரி ஐயா அவர் எந்த அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிருந்தாருன்னு அவரு நமக்கு சொல்லல, நம்மளும் எதையும் அளந்து பார்க்கல. அவரு இப்படி வீட்டில் ஒரு இறப்பு செய்தியை கூட அந்த மனுஷனுக்கு உடம்பு நடுங்கல, உடனே சரி ஓகே கிளாஸ் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லல. ஆக வேண்டியதை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. வாய்க்கு அரிசி போடணும், ஏன் நீ போனதான் தூக்குவாங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வகுப்பு நடத்தலான்னு சொல்றாங்க. அப்படி ஒரு மகான்கள், அப்படிப்பட்டவங்கள்ட்ட நேரடியா படிச்சவங்க, தியாகராசன் ஐயாவை போல அவங்கள்ட்ட நேரடியா படிச்சவங்க, நம்மளாம் எப்படி ஒரு பரம்பரை பாருங்க. அப்படி ஒருவர் மல பரிபாகம் வரப்பெற்றவர் என்பதை இந்த முறையில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதனால் இருவினை ஒப்பு என்பது மல பரிபாகத்தின் அறிகுறி என்பது புலனாகும். அறிகுறி அப்படிங்கிறத புலனாகும். ஆக இருவினை ஒப்பு வர 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 அந்த மல பரிபாகம் நடக்குதுன்னு அர்த்தம். மல பரிபாகம் நடக்கலைன்னா இருவினை ஒப்பு வராது. இருவினை ஒப்பு நடக்கலைன்னா மலம் பரிபாகம் ஆகாது. இது 2 நடக்கலை அப்படின்னா சக்தி நிபாதம் நடக்காது. சக்தி நிபாதம் நடக்கலைன்னா முக்தி சத்தியமா இல்லை. அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுல பார்த்துக்கங்க. ரொம்ப 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 வாழ்க்கையில முக்கியமான ரகசியம் இது. 1000 நூல்களை படித்தாலும் வெளியில தெரியாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். விருப்பு வெறுப்புகளை குறைத்தால் நீங்கள் ஞானியாகலாம். வேற எதை குறைச்சாலும் ஆக முடியாது. விருப்பு என்ன விருப்போ அதை இன்று முதல் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க, உடனே குறைச்சிக்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, காசிக்கு போகும் பொழுது நம்ம ரொம்ப விரும்பின ஒன்றை அங்கே விட்டுட்டு வரணும், ஏதோ ஒன்றை விட்டுட்டு வரணும், விரும்பின ஒன்றை விட்டுட்டு வரணும்னு முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம வசதிக்கு ஏதோ ஒன்று விட்டுட்டு வரணும்னு ஆரம்பித்தோம். இப்போ போகிறவங்க வேஷ்டியையும் புடவையும் விட்டுட்டு வர ஆரம்பிச்சாங்க கங்கையில். இப்போ அதுக்கப்புறம் போகிறவங்க இன்னர் வேற விட்டுட்டு வர்றாங்க. ஏன் போய் வேஷ்டி அதுக்கு வீணாக்கணும், எதுக்கு புடவையை போய் ஆற்றுல விடணும், இப்படி இதையா விட்டுட்டு வர சொன்னாங்க? விருப்பையும் வெறுப்பையும் விட்டுட்டு வர சொன்னாங்க. கங்கையில குளிக்கிறது எதுக்கு? விருப்பு வெறுப்பு போய் இருவினை ஒப்பு வரணும், மல பரிபாகம் ஆகணும், கங்கையாகிய சக்தி நமக்கு சக்தி நிபாதத்தை தரணும்,
பக்கத்துல இருக்கிற விஸ்வநாதர் நமக்கு முத்தியை தரணுங்கிறதுனால அங்க போனா எதையாவது விட்டுட்டு வாங்கன்னு சொன்னா, இங்க இருந்து குளிக்க போகும்போதே தனியா ஒரு பழைய துணியை எடுத்துக்கிட்டு போறோம். ஏன்னா இது எப்படி இருந்தாலும் இங்க குப்பை தொட்டியில போடுறதுக்கு பதிலா அங்க கங்கையில போட்டு வந்துடலாம். அதே போலதான் இதுக்கு போறவங்க, சபரிமலைக்கு போறவங்க, பம்பா நதியில எதையாவது ஒண்ணு விடணும். பம்பா நதியில எதை விடலாம்? போன வருஷத்து துண்டு இருக்குல்ல, அதை கட்டிக்கிட்டு குளிச்சுட்டு அதை அதிலேயே கழட்டி விட்டு வந்துடலாம். அங்க போர்டு போட்டிருக்காங்க, இது உள்ள துணியை போட வேண்டாம், தயவு செய்து போட வேண்டாம், நீங்கள் போடுவதால் பாவம், நீங்கள் இதுல எதையும் போட வேண்டாம். அப்படி ஏதாவது போடணும்னா இங்க இருக்கிற ஒரு ஒரு ட்ரம்ல போடுங்க. பம்பா நதி ஐயப்பன் குளிச்சது, அதுல போய் நீங்க உங்க பழைய துணியை இன்னர் வேர் எல்லாம் போடுறீங்களே அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. அதை பார்த்துக்கிட்டே கழட்டி அந்த போர்ட்லயே போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு பேர் 45 நாள் விரதம் இருந்து சாமியே சரணம் ஐயப்பான்னு போயிட்டு ஐயப்பனுக்கு பாவத்தை தான் பண்ணிட்டு வரோம் நம்ம. ஆக நாம் விட வேண்டியது விருப்பில் கொஞ்சமும் வெறுப்பில் கொஞ்சமுமாக கொஞ்சம் 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 கொஞ்சம். விருப்பு இப்படி இருக்கு, அவ்வளோ ஏத்தாம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் இப்படி விருப்பை கொஞ்சமா வச்சுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் எப்படி வச்சுக்கலாம். இது ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, கிராஃப் போடுறவங்களுக்கு தெரியும். அதுபோல வெறுப்புங்கிறது இங்கே, இது கண்டாலே எனக்கு பிடிக்காது, இது பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வரும், இது எனக்கு உள்ளேயே போகாது, இங்க இருந்தனாலே எனக்கு இப்படி ஆயிடும் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பரவாயில்ல, அந்த அம்மா அது பேசுறத பேசுது, அது எதை வேணாலும் பேசட்டும், அது பேசுறதுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை, அது பேசுறத நம்ம கோபமா எடுத்துக்கிறது தான் நமக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போறோம். நடக்கிறது நடக்கத்தான் செய்யும், அது வினை, அது பிராரத்தம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஆகாமியம். அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப இருவினை ஒப்பு வந்தவர்களுக்கு ஆகாமியம் வராது. ஏன் வராது? அந்த அவங்க செஞ்ச ஒரு இன்சல்ட்டை இவங்க இன்சல்ட்டா எடுத்துக்கிறது இல்லை. உனக்கு அறிவு, இப்ப என்னை பார்த்து யாராவது அறிவு கட்ட முண்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பரவாயில்லையே, எப்படி கண்டுபிடிச்சிங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஒய்ஃபுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன், உங்களுக்கு மட்டும் தெரியுதே அப்படின்னு கேட்பேன். நான் அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். என்னைய பார்த்து அறிவு கட்டம்னு சொன்னியா, நான் எவ்வளவு பெரிய அறிவாளி, நான் முனைவர், நான் கோல்டன் மெடல், நாங்கள் அறக்கட்டளை நிறுவனர் அப்படி சொன்னா ஆகாமியம். பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டீங்களே, அதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, அதுக்குள்ளேயும் உண்டோங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், திறமைசாலியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு ஆகாமியம் ஏறாது. இருவினை ஒப்பு நடந்துரும், மல பரிபாகம் நடக்கும், சக்தி நிவாதம் 1000 வாட்ஸ் பல்பு நம்ம மேலே எரிய ஆரம்பிச்சிரும். அடுத்தது பக்குவம். பக்குவம் என்று எதனை குறிப்பிடுகிறார்கள்? உயிரின் அறிவு மல பிணிப்பினின்றும் விடுபட்டு படிமுறையால், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, படிமுறையால், ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நடக்குது, உடனே நடந்துறாரு. மற்றவங்களுக்கு எல்லாம் உடனே நடந்ததே, மாணிக்க வாசகருக்கு உடனே நடந்ததுன்னா பல பிறவிகள், அவர் அதுக்கு முந்தின பிறவிலேயே இதை அடைய வேண்டியவர், கொஞ்சம் லேட்டா வந்ததுனால லேட் ஆயிடுச்சு. ஆக படிமுறையால் வளர்ந்து, பெரியவங்களுடைய ஸ்டெப் பாருங்க, படிமுறையால் வளர்ந்து மேன்மேலும் விளங்கி வரும் நிலையே பக்குவமாகும். சேக்கிழாருடைய வார்த்தைகள் பெரிய புராணத்தில் எப்படி இருக்குமோ அதுபோல அருமையான எளிமையான வார்த்தைகளை ஐயா அனந்தராசன் ஐயா அவங்க பயன்படுத்துறாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, படிமுறையால் வளர்ந்து மேன்மேலும் விளங்கி அப்படின்னு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஏத்துறாங்க. மேலே கூறிய மல பரிபாகம், இருவினை ஒப்பு, சக்தி நிபாதம் என்னும் மூன்றும் ஒருங்கே நிகழும் நிலையில் உயிர் இப்பக்குவத்தை அடையும். இது மூணும் நண்பர்கள், 3 பேரையும் ஒன்னா பார்க்கலாம், தனித்தனியா பார்க்க முடியாது. எங்க பார்த்தாலும் இந்த 3 பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கங்க. அருட்சக்தி பதிவில் படிநிலைகள். சக்தி நிபாதம் நடக்கிறதுல ஒரு படிநிலை ஒன்று இருக்கு, அது என்னன்னு சொல்ல போறாங்க. அருட்சக்தியினது பதிவில் உள்ள படிநிலைகள் யாவை? சக்தி நிபாதம் ஆகிய, இதெல்லாம் நம்ம சைவ சித்தாந்த சுடர்ல 15வது அலகுல இருக்கு, 15வது அலகுல இருக்கு. சக்தி நிபாதம் ஆகிய அருட்சக்தி பதிவு மந்த தரம் ஆரம்பிக்கிறது. மந்த தரம் ஞாபகம் செய்யுங்க, தரம்ங்கிறது கீழே வரும். மந்த தரம், அதுக்கப்புறம் மந்தம், அதுக்கப்புறம் தீவீரம், அதுக்கப்புறம் தீவீர தரம் என்று பெயர் என்னும் 4 படிநிலைகளாக நிகழும். மிக மெதுவாக நிகழ்தலாகிய தொடக்க நிலை மந்த தரம் ஆகும். பின் மெதுவாக நிகழ்தல் மந்தமாகும். அதுக்கடுத்தது விரைவாக நிகழ்தல் தீவிரம், மிக விரைவாக நிகழ்தல் தீவிர தரம் அல்லது அதிதீவிரம். ரெண்டும் ஒண்ணுதான். இந்த அதிதீவிரம் தெரியலைன்னா விட்டுருங்க, தீவிர தரத்தை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. சும்மா ரெண்டையும் படிச்சுட்டு நேர்முக தேர்வுல 4 நிலைகள் என்னன்னாக்க தீவிரம், தீவிர தரம், அதிதீவிரம் அப்படின்னு அதையும் சேர்த்து கூட்டக்கூடாது. அதிதீவிரம்னாலும் தீவிர தரம்னாலும் ஒண்ணுதான். அதனால ஏதோ ஒன்றை படிச்சுக்கங்க, இன்னொன்னு பிராக்கெட் போட்டு விட்டுருங்க.
ஈர விறகில் நெருப்பு பற்றுதல் அது வந்து மந்த தரம். காய்ந்த விறகில் நெருப்பு பற்றுதல் கொஞ்சம் வேகமா பத்தும், அதுக்கு பேர் மந்தம். துணியில் நெருப்பு பற்றுதல் அதுக்கு பெயர் வந்து தீவிரம். சமையல் வாயுவில் நெருப்பு பற்றுதல் அப்படிங்கிறது இன்னும் வேகமா நடக்கும், தொட்டோன்னா டக்குன்னு பத்திக்கும். அதெல்லாம் வந்து தீவிர தரம் அல்லது அதி தீவிரம் அப்படின்னு பேர். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம பல பேர் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம குருநாதர்கள்லயே இவர் என்ன பண்ணாரு, உமாபதி சிவம் அருணந்தி சிவாச்சாரியார் என்ன பண்ணாரு, மெய்கண்டார் இதெல்லாம் அருணந்தி சிவாச்சாரியார் 7 நூல் சாத்தி பார்த்து கண்காட்டு முதலானும் படிங்க உங்களுக்கு பிள்ளை பிறக்கும்னு மெய்கண்டாருடைய அப்பா அம்மாவுக்கு சஜஷன் அட்வைஸ் கொடுத்தவர் இவர். அவர் சொன்ன முறைப்படி அவங்க ஃபாலோ பண்ணி இந்த குழந்தை பிறக்குது. இப்ப இந்த குழந்தைக்கு யாரு குருநாதரா இருக்கணும், இவர் தான் குருநாதரா இருக்கணும், அருளந்தி சிவன் தான் குருநாதராக இருக்கணும். ஆனா வரிசை எப்படி இருக்கு, மெய்கண்டார குருவா வச்சுட்டு அருள்நந்தி சிவம் பின்னாடி இருக்கிறார், சிஷ்யனா இருக்கிறார். ஏன் அப்படி இருக்கிறாரு, சக்தி நிபாதம் தீவிர தரத்துல இருக்கவர். இவர் போய் கேட்கிறாரு, ஆணவமலத்தை பத்தி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆணவமலம்னா அதோட உருவம் என்னன்னு சொல்லு, எப்படி இருக்குன்னு சொல்லு, ஸ்கொயரா இருக்குமா, ரவுண்டா இருக்குமா, உயரமா இருக்குமா, கருப்பா இருக்குமா, 5 அடி இருக்குமா, 6 அடி இருக்குமா, அது எப்படி இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு குருநாதர் போய் அந்த குழந்தைகிட்ட கேட்கிறாரு. குழந்தை ஒன்றும் பதிலே சொல்லலை, இப்படி காமிக்குது, ஒன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு காமிக்குது, பேசவே இல்லை, சும்மா விரல இப்படி காமிச்சு. இப்ப என் முன்னாடி நிக்குதே, இதான் அதோடைய உருவம், ஆணவ மலத்தின் மொத்த உருவமாக நீ வந்து நிக்கிற அப்படின்னு அருளந்தி சிவாச்சாரியார்கிட்ட சொல்லாமல் சொல்லுது குழந்தை. உடனே கீழே காலில் விழுந்து கும்பிட்டு, என்னை தயவு செய்து என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சிஷ்யனா உட்கார்ந்துருக்கார். அவர் சிவஞான போதம் சொல்ல அதுக்கு சித்தியார் இவர் சொல்றார், விளக்க உரை இவர் கொடுக்கிறார், முன்னுரை கொடுக்கிறார். அதே போல மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தருடைய கதை என்ன, இவர் தனியா ஒரு ஓரத்துல ரோட்ல பிச்சைக்காரர் மாதிரி உட்கார்ந்துருக்காரு கடை வாசல்ல. உமாபதி சிவாச்சாரியார் தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேருக்கும் தலைவர். அவரு பல்லக்குல வர்றார். பல்லக்குல உமாபதி சிவம் வந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஏழை பிச்சைக்காரர் போல மறைஞான சம்பந்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை பார்த்து என்ன, பட்ட மரத்தில் பகல் குருடு போகுது பார் அப்படின்னு சொன்னார். சொன்னதுதான் போச்சு. உடனே உமாபதி சிவம் பல்லக்குல இருந்து கீழே குதிச்சு ஓடி வந்து, இவர் அதுக்குமே சொல்லிட்டு அவர் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. இவர் பின்னாடி அவரை தேடி ஓடி போய் அவர் போய் ஒரு வீட்டுல பசிக்காக கொஞ்சம் கூழ் ஊத்துங்கன்னு சொல்லி, கூழ் அந்த காலத்துல எல்லாம் கேப்ப கூழ் இந்த மாதிரி கூழ் தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. கூழை வந்து அவங்க ஊத்துறாங்க கையில. மறைஞான சம்பந்தர் குடிக்கிறாரு. குடிக்கும் பொழுது அந்த கையில இருந்து கொஞ்சம் வாயில பட்டு வடிஞ்சு இங்க கீழே டிராப்பா கொட்டுது. அதை வந்து உமாபதி சிவம் கையில பிடிச்சு அவர் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது எப்படி இருக்கு? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இவர் பல்லக்குல போனாரு, அவரு பிச்சைக்காரரா உட்கார்ந்துருந்தாரு. இப்போ அவரு குடிச்சு வடிகிறத, முழங்கையில வடிகிறத போய் இவர் குடிக்கிறார் உமாபதி சிவாச்சாரி. அதி தீவிரம், தீவிர தரம் பேர். பட்டினத்தார் என்ன பண்ணாரு, பட்டினத்தாருக்கு பேப்பர்ல காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட்டினத்தார் கிடையாது, எல்லா சொத்துக்களையும் அரசனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வன் தரவர். குபேரனுடைய பிறவி. குபேரன், நாம் போய் இந்த மண்ணுலகில் பிறக்க வேண்டும், எனக்கு அங்கிருந்துதான் முக்தி வேணும், எனக்கு குபேரன் வேண்டாம் அப்படின்னு குபேரனே வந்து இங்க பட்டினத்தாராக பிறந்து இருந்ததாக சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேப்பர்ல காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே அப்படின்னு எழுதியிருந்தது. படிச்சார், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இந்த பழைய இதெல்லாம் விட்டுட்டு வெறும் துண்டை கட்டிக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டார். இப்ப நானே இதை 1000 முறை என்னுடைய வகுப்புல சொல்லிட்டேன். காதற்ற ஊசியும் வராதுகான் கடைவெளிக்கேன்னு சொன்னாரு, காதற்ற ஊசியும் வராதுகான் கடைவெளிக்கேன்னு படிச்சாரு. எனக்கு அறிவு விளங்கவே மாட்டேங்குது. என் தலைக்குள்ள இது போகல. பாடம் நடத்துறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறேனே தவிர காதற்ற ஊசியும் வராதுகான் கடைவெளிக்கேன்னு கையிலே துரைசாமிக்கு அறிவுக்குள்ள போகல, வாய்க்குள்ளதான் நிக்குது. இங்க வாங்கி இதுக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்குதே தவிர இங்க வாங்கி இதுக்குள்ள எடுத்துக்கலையே. பக்குவம் வரல, இன்னும் ஈர விறகா நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். இது போல 4 நிலைகளில் இது நடக்கும். சத்தி நிபாதத்தின் தொடக்க நிலையில், அதாவது மந்ததரம் என்ற முதல் நிலையில் உயிருக்கு நிகழ்வது என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற மாணவன்
நீங்க அவன் கோல்டு மெடல் வாங்குறவனை பத்தி பேசாதீங்க. என்ன போல ஒரு ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், ஃபெயில் மார்க், ஏதாவது தத்தரா புத்தரான்னு பாஸ் பண்ற ஒரு மாணவன், அவனுக்கு எப்படி நடக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார் மாணவர். ஆணவ மலம் பரிபாகம் அடையாத பொழுது உயிர் பிறவி துன்பத்தை துன்பம் என அறியாமல் அதிலேயே உழன்று வரும்படியாக மறைத்தலை செய்து வந்த முதல்வன். இப்போ நமக்கு வாழ்க்கை, இப்ப நம்ம வாழ்க்கைங்கிறது ஃபைனலா கூட்டி கழிச்சு பார்த்தா இன்பமா துன்பமா என்றால், யாருக்கெல்லாம் இன்பம் என்று தோன்றுகிறதோ நீங்க ஈர விறகுன்னு அர்த்தம். இது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். கூட்டி கழிச்சு பார்த்தா ஓகே, இன்பமும் இருக்கு துன்பமும் இருக்கு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல், வள்ளுவ பெருந்தகை. அதுபோல நமக்கு வந்திருக்கிற இன்பங்கள், நமக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள், இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து இந்த வாழ்க்கை எனக்கு இன்பமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம் என்றால் நம்ம இன்னும் ஈர விறகாகத்தான் இருக்கிறோம், மந்த தரத்தில் தான் இருக்கிறது என்று அர்த்தம். இந்த வாழ்க்கைக்கு வந்ததே ஒரு துன்பம் அப்படின்னு நமக்கு விளங்கலை, எனக்கு விளங்கலை, உங்களுக்கு விளங்குதான்னு தெரியல. அப்படி விளங்கிடுச்சுன்னா நீங்க தீவிர தரத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். பிறவாமை வேண்டும்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்லைன்னா நல்ல பிறப்பா வேணும், அடுத்த பிறவிலையாவது நான் விரும்பினது நல்லா கிடைக்கணும், இந்த பிறவில இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சேன் நடக்கல, அடுத்த பிறவிலையாவது ஒரு நல்ல கணவனா கிடைக்கணும், அப்படி போயிடும் சிந்தனை. சத்தி நிபாதத்தின் தொடக்க நிலையில் இது எப்படி நிகழும்னா, ஆணவ மலம் பரிபாகம் அடையாத பொழுது உயிர் பிறவி துன்பத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, பிறவியே துன்பம்தான். அருணகிரியார் எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம், இது வரைக்கும் ஓகே, எனது பிறவி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் பிறந்த பிறவிகள், இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் பிறந்திருக்கிறேன்னு பார்த்தா 100, 1000, 10,000, 1 லட்சமா, 1 கோடியா, 10 கோடியா, 1 லட்சம் கோடியா, கோடி கோடியா, 1000 கோடியா, சாரி கோடி கோடியே சொல்லியாச்சா, கோடி கோடி கோடியா, கோடி 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 கோடியா அப்படின்னு பார்த்தா 7 கடல்ல இருக்கிற மணலை எண்ணுனா எத்தனை வருமோ அதை விட அதிகம் சொல்லிட்டார். கிரேட்டர் தென், அதை விட 1 கூட, அதை விட 10 கூட, அந்த அளவுக்குன்னு கூட அவர் சொல்லலை. இதெல்லாம் எண்ணுனா எவ்வளோ வருமோ அதை விட அதிகம் எனது பிறவிகள் இல்லை, எனது இடர் பிறவி. அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லாக நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், எல்லா பிறப்பும் பிறந்து மகிழ்ந்தேன் எம்பெருமான் சொல்லவே இல்லையே. எல்லா பிறப்பும் பிறந்ததுனால உன்னை அடைஞ்சேன்னு சொல்லவே இல்லையே. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். இப்போ மாணிக்க வாசகருக்கே அப்படி இருக்கு, அருணகிரிநாதருக்கே அப்படி இருக்குன்னா உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்கும் நம்மளால கெஸ் பண்ண முடியாதா? அது பிறவி என்பதே துன்பம். பிறவிக்குள்ள வர்ற துன்பம் எல்லாம் மிஸ்லேனியஸ், சில்ற காசு. பிறந்ததே துன்பம் தான் அப்படின்னு எந்த உயிருக்கு தோன்றுகிறதோ, அது தவறான எண்ணமாக இருந்தாலும் தோன்றுகின்ற உயிர் பக்குவப்படுகின்ற ஆன்மா என்று அர்த்தம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அதிலேயே உழன்று வரும்படியாக மறைத்தலை செய்து வந்த முதல்வன் இதுவரைக்கும் ஆணவ மலம் பரிபாகத்தை அடையலுற்ற இம்முதல் நிலையில் முன்னைய மருட்பார்வையை மாற்றி அருட்கண்ணால் நோக்கி அவ்வுயிரை ஞான நெறியாகிய உய்தி அடைதற்குரிய நெறியில் செலுத்துவான். எப்ப இந்த பிறவி துன்பம்னு நான் நினைச்சிட்டேனோ அப்பவே சரி, ஓகே, இந்த பிள்ளை திருந்திருச்சு. நம்மகிட்ட யாராவது சண்டை போட்டவங்க சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டா, நான் நேற்று கூட ஒருத்தட்ட சொன்னேன், ஒரு மாணவர்கிட்ட மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஐயோ நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பா, நீங்க எனக்கு ஃபோன் பண்ணதே பெரிய விஷயம், நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களே, சாதாரண விஷயம், குரூப்ல இருந்து விலகியிருக்காரு, நான் சொன்னேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். ஐயோ என்ன சொல்றீங்க, உடனே என்னை சேர்த்து விட்டுருங்க குரூப்ல அப்படி சொல்லிட்டாரு. என்ன வருத்தமா இருந்தது, மன்னிக்கிங்கன்னு சொல்லிட்டாரு, இதுல என்ன இருக்கு? ஸோ அப்படி அந்த இறைவன் இந்த உயிர் பக்குவப்பட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை தனி ட்ராக்ல, ஓகே நீ எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வாங்க, உங்களுக்கு வேற ஸ்பீட்ல நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த உய்வதற்கு அடையக்கூடிய அந்த நெறியில் அந்த ட்ராக்ல நம்மளை போட்டு விடுவார். ஹைவேல எக்ஸ்பிரஸ் வேல போடுவார். இல்லைன்னா சர்வீஸ் ரோட்லையும் மண் ரோட்லையும் நம்ம உழன்று கொண்டே இருக்க வேண்டியதுதான்.
உய்யும் நெறிக்கு வழிகாட்டுவார்னு சொல்லியாச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. இருவினை ஒப்பு, மல பரிபாகம், சத்தி நிபாதம் நடந்துருச்சு. அடுத்து முத்தி, 4வது ஸ்டெப் இது. உயிர்களுக்கு உய்யும் நெறியாவது யாது? உய்யும் நெறினா என்ன? முத்தி நெறி அறியாத. முத்தி நெறி அறியாதன்னா உய்யும் நெறி அறியாத. சரியை, கிரியை, யோகம் ஆகிய 3ம் தான் உயிர்களுக்கு உய்யும் வழி என்று சித்தாந்த நூல்கள் வலியுறுத்தி கூறுகின்றன. இம்மூன்றையே தவம் என்றும் சிவபுண்ணியம் என்றும் சிறப்பித்து கூறுகின்றன. தவம், முந்தைய பிறவிகளில் நாம் செய்த தவம் அப்படின்னு ஆசிரியர்கள்லாம் சொல்லும் பொழுது நீங்க என்ன நினைச்ச கூடாது, ஆஹா நம்ம எல்லாரும் அப்படி நம்ம ஏதோ தவம் பண்ணோம் போல் இருக்கு, மெடிடேஷன் பண்ணோம் போல் இருக்கு. அந்த தவம் இல்லை. சரியை சரியாக செய்து, சரியைனா என்ன, கிரியைனா என்ன, சரியை சரியாக செய்து, கிரியை சரியாக செய்து, யோகத்தை சரியாக செய்தலுக்கு பெயர் தவம் பெயர். சுந்தரமுத்து சுவாமிகள் கேட்பாரு, அருள்வாய் தவ நெறியே, தருவாய் தவ நெறியே. யாராவது பதிவிடுங்க அந்த பாடலை. அருள்வாய் தவநெறியே, 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 தவநெறியே. நம்ம அறக்கட்டளை கூட தவநெறி அறக்கட்டளைன்னு பேர் வைக்கலான்னு நினைச்சோம். எத்தனை பேருக்கு இந்த தவநெறி தெரியும் அப்படிங்கிறதுனால விட்டுட்டோம். நம்ம இந்த பேரை கையில அறக்கட்டளைன்னு மாற்றி வச்சுட்டோம். இல்லைன்னா தவநெறி அறக்கட்டளை அப்படின்னு தான் வந்திருக்கும் அது. ஏன்னா தவநெறியத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால ஆக சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 படிநிலை இருந்தாலும் ஞானம் என்பது விளங்க வேண்டும் என்றால் இந்த சரியை, கிரியை, யோகத்தை நம்ம முடிக்க வேண்டும். இந்த சரியை, கிரியை, யோகம் என்பதைத்தான் தவம் என்று சொல்லுகின்றோம். இதைத்தான் சிவபுண்ணியம் என்றும் சொல்லுகின்றோம். ஞாபகம், சிவபுண்ணியத்தை ஈட்டணும், சிவபுண்ணியத்தை ஈட்டணும்னா சரியை, கிரியை, யோகம் அதை பண்ணணும். இது 3ஐயும் பண்ணிட்டா ஞானம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். இது 3ம் பண்ணலை அப்படின்னா ஞானத்துக்கு நம்ம போக முடியாது. இது ஒன்னொன்னும் படி, இது படி மற்றும் நம்ம அடைகின்ற ரிசல்ட் ரெண்டுமே அதுக்குள்ள இருக்கு. ஏன்னா அந்த ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் இருக்கு. ஞானத்தில் ஞானம்ங்கிறது தான் நமக்கு சாயுச்சியம், மீண்டும் பிறவா நிலை. மற்றதெல்லாம் இந்த 3மே தவநெறி என்று பெயர். முழு முதற் பொருளாகிய சிவபெருமானை நோக்கி செய்யும் வழிபாடுகளே இவை என நீ உணர்தல் வேண்டும். இவை 3ம் படிமுறையில் அமைந்தவை. சரியை, கிரியை, யோகம் என்பவை படிமுறையில் அமைந்தவை. பெரிய பெரிய கதைகள், பெரிய பெரிய கான்செப்ட், பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் இந்த 96 கிராம்ல நம்ம கொடுத்துருக்கோம். 96 கிராம்ல என்ன கொடுத்துருக்குறோம்? தாயுமானவருடைய பாடல். அதுல என்ன கொடுத்துருக்கிறாரு? சரியை முதல் சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய 4ம் அரும்பு, மலர், காய், கனி என்றோ பராபரமே அப்படின்னு பராபர கண்ணியில கொடுத்துருக்கிறார் தாயுமானவர். அது ஏன் கொடுத்துருக்கிறாரு? சரியை ஒரு மார்க்கம், அப்படியே போனா முத்தியை அடைஞ்சிடலாம் அப்படின்னா சரியை முத்தியத்தான் அடையலாம் கண்ணா. சாலோகம்னு ஒரு முத்தியில ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அது இந்த ட்ரெயின்ல வந்து 2nd கிளாஸ் அன்ரிசர்வ்டு இருக்கு, அப்புறம் 2nd கிளாஸ் ஸ்லீப்பர் இருக்கு, அப்புறம் 2nd கிளாஸ் ஏசி இருக்கு, செகண்ட் ஏசி இருக்கு, அப்புறம் 1st கிளாஸ் ஏசி இருக்கு. நமக்கு வேண்டியது 1st கிளாஸ் ஏசி. இதுவும் முத்தி தான். இது அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட், கடைசியா ஒரு பெட்டி இருக்கும். அதுபோல இந்த சாலோகம் அப்படிங்கிறது. ஆக சரியை பண்ணி சரியை மார்க்கத்திலேயே போயிட்டா பிறவா நிலையை அடைய முடியாது, ஒரு காலம் அடைய முடியாது. அதனால அதெல்லாம் தனித்தனி மார்க்கம் கிடையாது. இது முடிச்சு அது, அது முடிச்சு அது, அது முடிச்சு அது. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, 1st ஸ்டாண்டர்ட் அப்படித்தான். அப்படி ப்ரீகேஜி படிச்சே நீங்க டாக்டர் ஆயிடலாம், எல்கேஜி படிச்சே இன்ஜினியர் ஆயிடலாம், அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் படிமுறை. அதுக்குதான் தாய்மானவர் நமக்கு புரிகிறது மாதிரி அரும்பு, அரும்பு தான் மலராகும். சடனா மலர் வராது. இந்த மரம் அரும்பா பூக்குது, இந்த மரம் மலரா பூக்குது, இந்த மரம் டைரக்டா காயா கொடுத்துரும். அரும்பு கொடுக்காது, மலர் கொடுக்காது, நேரடியா காய் வந்துடும். இந்த மரம் வந்து நேரடியா பழம் வந்துடும், கனி வந்துடும். இதுக்கு பூ பூக்காது, காய் காய்க்காது, நேரடியா பழம் பழுக்கும். அப்படின்னா எப்படி பழுக்கும்? காமன் சென்ஸ் வேண்டாமடா, இப்படி தாண்டா போகணும் அப்படிங்கிறத நம்ம சமயம் வலியுறுத்துகிறது. அதுதான் தாய்மானவர் அப்படி சொல்லியிருக்கிறார். பல பிறவிகள் நின்றும் விடுபட்டு மக்கட் பிறப்பை அடைதல் என்பது, நேற்று வகுப்புல அதைத்தான் நம்ம நடத்தினோம். அழகு 13வது அழகுல அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது படித்தோம். கடலை கையால் நீந்தினன் காரணம் கான், காரியம் கான். கடலை நான் இங்கிருந்து மலேசியாவுக்கு நான் நீச்சல் அடிச்சே போயிட்டேன், இங்கேருந்து அமெரிக்காவுக்கு நான் கொலம்பஸ் கூட நீச்சல் அடிச்சு போகல.
நீச்சல் அடிச்சே போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டாரு, நீந்தியே போனாரு அப்படின்னா அது எவ்வளோ ஆச்சரியமோ. ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட். ஏதாவது லட்சத்துல ஒண்ணு, கோடியில ஒண்ணு, 10 கோடியில ஒண்ணுதான் அப்படி நடக்குங்கிறது மாதிரிதான் இந்த பிறவி. நீங்களும் நானும் நம்ம மனைவி, கணவன், பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எடுத்திருக்கிற பிறவி எப்படின்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட். ஏதோ உலக அதிசயங்கள்ல ஒண்ணு நம்ம மனிதனாக பிறந்தது. இப்படி ஒரு பிறப்பை எடுத்துட்டு பஞ்சபுராணம் கூட தெரியாது அப்படின்னா அந்த பிறப்புக்கே ஒரு அசிங்கம். அதுலயும் நான் சிவபக்தன், எனக்கு திருமுறை தெரியாது அப்படின்னா அது அதை விட அசிங்கம். சிவபக்தன் திருமுறை தெரியாதுன்னு ஒருத்தன் சொல்றான், அது எனக்கு தெரியும், கையில அறக்கட்டளையுடைய உறுப்பினர்களுக்கு தெரியும், ஆனா நான் ஒன்றும் பண்ணல, நான் மட்டும் எல்லா சர்டிபிகேட்டையும் வாங்கிட்டேன்னு சொன்னா அது மகா பெரிய பாவம். தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் காக்கை கிட்ட இருந்து நமக்கு கத்துக்கிறது. ஆக தினந்தோறும் இந்த திட்டங்களை பற்றி நீங்க யாருக்கிட்டையாவது ஒருத்தட்டையாவது, ஒரு குறைந்தபட்சம் ஒருத்தட்டையாவது 27 திட்டங்கள் இருக்கிறது. திருவாசகம் எடுத்தா திருவாசகத்தை ஒன்றும் பண்ண வேண்டாங்க, நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம், பாட வேண்டாம், ராகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். புத்தகத்தை எடுத்துக்கங்க, ஒரு நோட்டு ஒன்று வச்சுங்க, அதுவும் பழைய நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கிட்டு எழுதுங்க, நேரம் கிடைக்கும் போது எழுதுங்க. இன்னைக்கு ஒரு 10 பக்கம் தான் எழுதுனீங்களா விட்டுருங்க, நாளைக்கு ஒரு பக்கம் தான் எழுதுனீங்களா பரவாயில்ல விட்டுருங்க, அடுத்த நாள் எழுதுங்க. எப்போ 1 மாசம் எடுத்துங்க, 2 மாசம் எடுத்துங்க, 3 மாசம் எடுத்துங்க, எடுத்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு சர்டிபிகேட் தரோம். இதை சொல்ல முடியாதா? என்ன நம்ம கிரீடம் அப்படியே இறங்கிடுமா? கிரீடம் ஏறும். இறைவன்கிட்ட தள்ளி நிக்கிறவங்க இன்னும் பக்கத்துல போயிடும். ஆக இந்த இந்த இறைவனுடைய புகழை பாடுகின்ற செயலை நாம் செய்ய வேண்டும். இதுல பல பிறவிகள் நின்றும் விடுபட்டு மக்கள் பிறப்பை அடைதல் என்பது ஒருவன் கடலை கையால் நீந்தின செயல். சிவஞான சித்தியார்ல பாடல் 179 அதுல இந்த மாதிரி ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறார் அருள்நந்தி சிவாச்சாரியார். மக்கட்பிறப்பிலும் நன்மக்கள் வாழ்கின்ற நாட்டில், மக்களா பிறந்து மனிதனா பிறந்து இப்பவே 800 கோடி, 1 கோடி, 2 கோடி, 100 கோடி, 200 கோடி, 300 கோடி, 400 கோடி, 500 கோடி, 600 கோடி, 700 கோடி, 800 கோடி மக்கள் ஓட்டு போடுறவங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு? நன்மக்கள் வாழ்கின்ற நாட்டில், ஆன்மீக பூமியாகிய இந்த இந்தியாவில், அதனால வெளிநாட்டுக்காரங்க கோச்சிக்காதீங்க, இந்தியாவில், அந்த இந்தியாவில் ஆயிரக்கணக்கான சிவாலயங்கள் கொண்ட இந்த தென்னாடாகிய தமிழ்நாட்டில் வாழ்கின்ற நாட்டில் நல்ல நூல்கள் வழங்குகின்ற சூழலில் 14 சாத்திர நூல்களும் தமிழிலே நமக்கு அருள பெற்றிருக்கின்றன. 12 திருமுறைகள் நமக்கு அருள பெற்றிருக்கின்றன. எல்லாம் தமிழ்ல அருள பெற்றிருக்கிறது. இப்படி ஒரு பிறவிய, இப்படி ஒரு நாட்டுல, இப்படி ஒரு இடத்துல, இப்படி ஒரு திருமுறை தெரிகிற மாதிரி, இப்படி ஒரு சித்தாந்தம் தெரிகிற மாதிரி, இப்படி ஒரு கையிலே அறக்கட்டளையில ஒரு லிங்க் போட்டு, இப்படி ஒரு பதி பசு பாசத்தையும் இறைவன் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்கிறதையும் ஈஸியா படுத்துக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே கைலி ஐயாவுடைய யூடியூப் பார்க்க முடியுது அப்படின்னா இதை விட வேற என்ன நமக்கு வேணும்? இறைவன் இதை விட என்ன உதவி நமக்கு செய்ய முடியும்? வழங்குகின்ற சூழலில் தோன்றுதல் சிறந்த பேராகும். இதுவே ஒரு பெரிய கிஃப்ட் தான். அதிலும் சரியை முதலிய வழிபாட்டு நெறியில் நின்று வீடு பெறுதற்குரிய சைவ சமய நெறியில் வந்து பிறத்தல் மிகச்சிறந்த பேராகும். வீட்டில் கணவன் சிவனடியாரா இருக்கிறாரு, மனைவியும் சிவனடியாரா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரேர், கிஃப்டட் அது மாதிரி. அது போல பெற்றோர் சிவனடியாராக இருக்கிறார்கள், பிள்ளைகள் சிவனடியாராக இருக்கிறது. அதுவும் ஒரு பெரிய கிஃப்ட். எல்லா குடும்பத்திலையும் அது மாதிரி அமைகிறது கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். பல பிறவிகள்ல செஞ்ச தவத்தினால அந்த இடத்துல அந்த குழந்தை பிறக்கு. அப்பா செஞ்ச புண்ணியத்துல பிள்ளை சிவனடியாரா பிறக்கல, பிள்ளையோடைய உயிர் சிவனடியாரா பிறக்கிறதா இருக்கு. அதான் நேற்று பாடத்துல நம்ம பார்த்தோம். அப்பாவோடைய உயிர் சிவனடியாரா இருக்கிறது இருக்கு. சிவனடியார் சூழ்நிலையில குழந்தை இருக்கிறதுனால வரக்கூடிய இன்பத்தை அடையக்கூடிய தகுதி அப்பா உயிருக்கு இருக்கு. அப்பா ஆதரவு கொடுத்து தினந்தோறும் பஞ்சபுராணம் பாடணும், தினந்தோறும் நீ திருமுறை படிக்கணும், உன்னை நான் மியூசிக் கிளாஸுக்கு விடுறேன், பண்ணோட பாடணும்
அப்படின்னு கொண்டு போய் இந்த பிள்ளைய வந்து நான் வந்து சிலம்பத்துக்கு விடுறேன், செஸ் போட்டிக்கு விடுறேன், இதுக்கு விடுறேன், அபாக்கஸுக்கு விடுறேன்னு சொல்லாம திருமுறை பயிற்சி வகுப்புக்கு நான் விடுறேன் அப்படின்னு கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வர்ற பெற்றோருக்கு நம்ம பிறந்திருப்போம் நம்ம தவத்தின் பயனாக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரானது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்போ நீங்கள் நான் நம்மை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த பதத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இல்லைன்னா இந்த பாடத்தை படிக்க முடியாது. படிக்கிறதுக்கு 1000 பாடம் இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், சோசியல் சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷு, எத்தனையோ குப்பை பாடம் இருக்குது. அதை விட்டுட்டு பதியோடைய இயல்பு என்ன, பசுவோடைய இயல்பு என்ன, முக்தி எப்படி கிடைக்கும், சக்தி நிபாதம்னா என்ன, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, யார் படிப்பாங்க? இறைவனுடைய நேரடி அருள், நேரடி ஆசீர்வாதம், நேரடி வெளிச்சம் இருந்தால்தான் இந்த பாடத்துக்குள்ளே நம்ம வர முடியும். நீங்களும் நானும் வந்திருக்கிறோம், அதை இன்னொருத்தருக்கு நடத்துகிற அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம், நீங்களும் வர்றீங்க அப்படின்னா இதுவே முக்தி உங்களுக்கு. இதை தவிர வேற முக்தியே தேவையில்லை. இதை நல்லா சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. கையிலே ஐயா என்ன சொன்னாலும் சரி, சண்முக வடிவம்மா என்ன சொன்னாலும் சரி, அந்த அம்மா சொன்னாலும் இந்த அம்மா சொன்னாலும் எனக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்துட்டான். இதை நான் தினந்தோறும் 10 பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். சாகுற வரைக்கும் பேசுவேன், மூச்சு உள்ள வரைக்கும் இந்த மூச்சையே விட்டுக்கிட்டு இருப்பேன்னு ஒரு முடிவை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இங்கேயே நம்ம சிவலோகத்தை உண்டு பண்ணலாம். செத்து போய் மேலே இருக்கிற உலகம் தான் சிவலோகம் கிடையாது. நம்ம ஊர் டாஸ்மாக் கடைகள் இருக்கிற இந்த ஊர்லேயே நம்ம சிவலோகத்தை கொண்டு வரலாம். எங்கே பார்த்தாலும் உருத்திராக்கம் அணிஞ்சவர்கள், எங்கே பார்த்தாலும் திருநீர் அணிஞ்சவர்கள், பஞ்சபுராணம் அப்படின்னு சொன்னா தோடைய செவியன் அப்படின்னு ஒரு 50 பேர் 100 பேர் பாட ஆரம்பிக்கிறாங்க. இதை விட வேற என்ன வேணும் சிவலோகம்? இப்பவே 50,000 பேர்லயே நமக்கு இப்போ எல்லா ஊர்லேயும் பஞ்சபுராணம் பாட ஒரு ஆள் இருக்கு. இன்னும் இது 5 லட்சம் ஆக்கிட்டோம் அப்படின்னாக்க எல்லா ஊர்லேயும் 10 பேர் ஆயிடுவாங்க. அந்த காலமும் சீக்கிரம் வரப்போகுது நமக்கு. அதுக்கெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இறைவன் அதுக்கு கூலி கொடுப்பார். கையிலே ஐயா வாழ்த்துவாரா, காசு கொடுப்பாரா, இதில் குரூப்பில் போடுவாரா? அது இல்லை. கைலாயத்தில் இருக்கிற ஐயா நமக்கு என்ன கொடுப்பார்? எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அவர் கொடுக்கலனாலும் வள்ளுவர் என்ன சொல்றாரு? ஒருவேளை அவர் கொடுக்கலனாலும் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும், நீ செஞ்சதுக்கு உண்டான கூலி வந்துடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆக அனைவரும் நீங்களாம் சமய பிரச்சாரிகள், நீங்களாம் ஒரு விவேகானந்தர். அப்படி நீங்க அந்த ரோலை எடுத்துக்கிட்டு நீங்க செயல்படணும். சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு வெள்ளைக்காரர்கள்ட்ட சண்டை போடுறதுக்கு ஆர்மி வேணும்னு சொல்லி அவர் எங்கேயோ பர்மா அங்கே போய், அந்த காலத்தில் இந்த மாதிரி ஃப்ளைட்டு கிடையாது, 1/2 மணி நேரத்தில் போகிற வழியெல்லாம் கிடையாது. எப்படி அங்கே போனாருன்னு தெரில, அங்கே போய் எப்படி ஆள் செலக்ட் பண்ணாருன்னு தெரில, அவங்களுக்கெல்லாம் என்ன சம்பளம் கொடுத்தாரு, பிஎஃப், இன்சென்டிவ், அப்புறம் இது என்னென்ன கொடுத்தாருன்னு தெரியாது. அங்கே ஆளுங்களை சேர்த்து அங்கே அவங்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுத்து அவங்கள இங்கே கொண்டு வந்து அவங்கள இந்த பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட வச்சிருக்கிறாரு. நம்ம பார்க்குற ஆளுகிட்ட பஞ்சபுராண அட்டையை கொடுத்து இதை படிங்க தினந்தோறும்னு சொல்ல முடியாதா? சுபாஷ் சந்திர போஸை விடவா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்? சுபாஷ் சந்திர போஸ் பட்ட கஷ்டத்தை விடவா நம்ம அந்த கஷ்டப்படுறோம்? நமச்சிவாயன்னு ஸ்டிக்கர் இருக்கு, மொபைலில் ஒட்டிக்கங்க, இலவசமாக நான் ஒட்டி தரேன்னு சொன்னால் கெட்டு போயிடுமா? குடும்பம் கெட்டு போயிடுமா? பரம்பரையே வளரும். மூவேல் சுற்றம் முரணுற நிறைகிடை ஆளாமே அருள் அரசை போற்றி. நீங்கள் திதி கொடுக்குறீங்களா, தவசம் கொடுக்குறீங்களா, ஒரு கவலையும் பட வேண்டாம். மாணிக்க வாசகரும் சிவபெருமானும் 21 தலைமுறைகளை உங்களுக்கு சொர்க்கத்துக்குத்தான் அனுப்புவார்கள், நரகத்துக்கு அனுப்ப மாட்டார்கள்னு மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதி கையொப்பமிட்டிருக்கிறார். மூவேல் சுற்றம் 3-7, மூவேல் 21, மூவேல் சுற்றம் முரணுற நரகிடை ஆளாமே அருள் அரசை போற்றி. நரகத்துல போட்டுறாத, நரகத்துக்கு போகாம பார்த்துக்க. இப்ப சிவபெருமான் அதை எழுதி கையெழுத்து போடுறாருன்னா என்ன அர்த்தம்? நரகத்துக்கு போகாம நான் பார்த்துக்கிறேன்னு தான் அர்த்தம். இதை செய்ய முடியாதா? நமக்கு 4 கார்டு கொடுக்குறாங்க. ஐயா பாலசுப்ரமணியம் ஒரு 500 கார்டு அனுப்புங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்துருது. நீங்க பண்ண ஒரு ஃபோனுக்கு மறுநாள் காலிங் பெல் அடிக்கிறாரு போஸ்ட்மேன், கொரியர்ல இருந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு, பார்சல் வந்திருக்கு, வாங்கிக்கங்க. எந்த நாட்டில் கிடைக்குது? அமெரிக்காவில் கூட அப்படி கிடையாது, கையில் அறக்கட்டளையில் தான் அப்படி கிடைக்குது. அதை வாங்கி நம்ம ஊர் திருவிழாவில் கொடுக்க போகிறோம், வேற ஒன்றும் நம்ம பண்ண போகிறது. கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி கையில் அறக்கட்டளை தேங்காயை எடுத்து வர்ற மக்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அதில் உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் இருக்குது. நீங்கள் அதை செய்யலைன்னா அது போய் சேராது. இந்த வேலை சின்னதாக தெரிஞ்சாலும் இந்த வேலைக்கு உண்டான பலன் பெருசாக இருக்கும்.
ஆக சரியை முதலியவற்றை செய்வதற்குரிய சைவ சமயத்தில் வந்து பிறப்பதற்கு, இதுல வந்து பிறந்தாதானே இதை செய்ய முடியும். இப்ப நான் சரியையெல்லாம் பண்ணி வளர்ந்துருக்கிறேன், அடுத்து கிரியை பண்ணணும், விசேட தீக்கை வாங்கணும், விசேட தீக்கை வாங்கணும், விசேட தீக்கை வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த பிறவி என்னை கொண்டு போய் இஸ்லாமியரா பிறக்க வைப்பாரா சிவபெருமான்? இந்த உயிருக்கு இருக்கிற அறிவு அவருக்கு கிடையாதா? இந்த உயிருக்கு இருக்கிற ஆசை இந்த உயிர் மேல அவருக்கு கிடையாதா? அதையெல்லாம் தாண்டி தானே இங்க வந்திருக்கிறோம். இப்போ கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்துட்டோம். போஸ்ட் கிராஜுவேட்ல சூப்பரா பண்ண ஒரு மாணவனை கொண்டு போயிட்டு 7th ஸ்டாண்டர்ட்ல அட்மிஷன் போடுவாங்களா? கடைசியா இறக்கும் போது நம்ம எப்படி எதை ஆசைப்பட்டோமோ அப்படியே அடுத்த பிறவி அமையும்னு சில நூல்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் எப்போதும் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் வண்டியில போகும்போது அவசியம் சொல்லணும் இப்ப இருக்கிற டிராபிக்ல. ஆனா அப்படியே போயிட்டாலும் கடைசியா நம்ம சொன்னது நமச்சிவாயவா இருக்கும். ஒருவேளை போயிட்டாலும் போக மாட்டோம், ஒருவேளை போனாலும் கடைசியா சொன்னது நமச்சிவாயவாக இருக்கும். அடுத்த பிறவியை கொடுக்கும் பொழுது இறைவனுக்கு வேறு வழியே இல்லை, நமச்சிவாயத்தை சொல்லுகின்ற பிறவியாகத்தான் நாம் கொடுக்க வேண்டும். அவன் என்ன முட்டாள்? நீ கடைசியா சாகும்போது கூட நமச்சிவாய சொன்ன, அதனால உன்னை கொண்டு போய் அந்த எண்ணெய் சட்டியில போடுறேன் அப்படின்னு நான் சொல்லுவான். சாகும் தருவாயில் கூட நீ நமச்சிவாயன் தான். நீ கடைசியாக உச்சரித்த வார்த்தை நமச்சிவாய. நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அப்படி சொன்னதுக்குண்டான பலன் அடுத்த முறை நீங்க நமச்சிவாயத்தை பற்றி 1000 பேருக்கு வகுப்பு எடுக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை இறைவன் அமைச்சு தருவார். ஒரு நாளும் ஒரு நிமிடமும் நமக்கு இந்த 5 எழுத்து மந்திரத்தை ஓதுவதற்கு ரொம்ப முக்கியமானது. சரியை முதலியவற்றை செய்தற்குரிய சைவ சமயத்தில் வந்து பிறப்பதற்கு நாம் எல்லாம் முற்பிறப்பிலே மிக்க புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும் என்பதில் ஐயமே இல்லை. ஐயுற வேண்டா ஒன்றும். திருஞான சம்பந்த பெருமான் மாதிரி ஆனந்தராசனையா அடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்து சிவ புண்ணியங்கள் 190வது கேள்வி. சரியை முதலிய சிவ புண்ணியங்கள் எவ்வாறு நிகழும்? இதுக்கு முன்னால கேள்வியில ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்திருந்தாங்க. சரியை கிரியை யோகம் என்பது சிவ புண்ணியம். இதோடைய பயன் 4வது படியாகிய ஞானத்துக்கு நம்மை அனுப்புவது. அது பலன். ஒரு படி மாதிரி தெரிஞ்சாலும் அது பலன். பவானி தியாகராசனையா ஒரு வகுப்புல சொல்லியிருந்தாங்க, படி மொட்டை மாடிக்கு ஏறுறோம், கடைசி 3 படியை ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த கடைசி 3 படியில முதல்ல இருக்கிறது சரியை படி, கிரியை படி, யோகம் படி. அடுத்த படி நம்ம கால் வச்சது ஞானம். அது ஒரு படி மட்டும் இல்ல, ஒரு படியா காலை வச்சோம். ஆனா அது ஒரு பரந்த பூமி, அது ஒரு டெரஸ். அதுபோல இந்த ஞானம்ங்கிறது 4ஆம் படி அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த ஞானம் அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட் என்று சொல்லக்கூடிய பயன். இந்த சிவபுண்ணியங்களை சரியை கிரியை யோகத்தை செய்ததனால் கிடைக்கின்றது. அதனாலதான் நம்ம அதை சொல்லும் பொழுது இதெல்லாம் பரமுக்தி, இதெல்லாம் பதமுக்தி, அது பரமுக்தி. சாலோபம், சாமீபம், சாரூபம் எல்லாம் வந்து அந்தந்த பதங்களுக்கு அந்தந்த நன்மைக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடிய முக்தி. அதுதான் வந்து உண்மையான முக்தி அப்படின்னு சொல்லி நம்ம சைவ சித்தாந்த சுடர் நூல்ல ஒரு டேபிள் போட்டு காமிச்சிருக்கிறோம். சிவபிரானே முதற் கடவுள், அவனே உலக முதல்வன், மற்ற யாரும் தன்னொப்பார் இல்லாதான் என அப்பெருமானையே தலைவனாக உணர்ந்து ஆசிரியர்பால் தீக்கை பெற்று அவரது சொல் வழி நின்று, தீக்கை பெற்ற ஆசிரியரையே அவர் போறாரு, வேற வேலை இல்லை அப்படி சொன்னோம்னா அது பாவமாயிடும். அவரது சொல் வழி நின்று சரியை கிரியை யோகங்களாகிய சிவபுண்ணியங்களை விரும்பி மேற்கொள்ளுதல் வேண்டும். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பயந்தோ, அவருக்கு புல்லா போடுறதுக்கோ, பூஜா தூக்குறதுக்கோ அப்படி பண்ணாதான் ஐயாவுக்கு பிடிக்கும்னோ அப்படி பண்ணக்கூடாது. விரும்பி மேற்கொள்ளுதல் வேண்டும். உங்க ஆன்மா அதை விரும்பணும், அதுல ஒரு அமைதியை அது பார்க்கணும். எனக்காக நான் இதை செய்கின்றேன், இப்படி செஞ்சா இது ஷார்ட்கட்ல போயிடலான்னு ஒருத்தன் சொன்னானே, அந்த குருநாதனுக்கு எப்போதும் நன்றியை சொல்லிக்கிட்டு நான் அந்த ஷார்ட்கட்ல போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு செய்யணும். புறத்தொழிலால் இறைவனது உருவ நிலையை நோக்கி செய்யும் வழிபாடு சரியை எனப்படும். இதெல்லாமே நம்ம விவரமா 15வது அலகுல கொடுத்துருக்கோம். இறைவனது உருவ நிலையை நோக்கி செய்யும் வழிபாடு சரியை எனப்படும். அதுவே முதிர்ந்து கிரியையாகிறது. சரியை 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 செய்ய 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 நமக்கு கிரியை பண்ணணுங்கிற ஆசை அப்புறம் தான் வரும். கிரியையாவது முதல்வனது உருவம் எனப்படும் மந்திர திருமேனியை நோக்கி புறம் அகம் என்னும் 2ஆலும் வழிபடுவது. இதன் முதிர்ச்சியே யோகமாகும். இதுல பாஸ் பண்ணோம்னா யோகத்துக்கு போகலாம். இதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை ஒருவேளை முடிஞ்சிருச்சு, இறந்துட்டோம்,
முன்னாலேயே அகால மரணம் அடைஞ்சாலும் சரி, வயது மூப்பாயி 99 வயசுல இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா இறைவன் அடுத்த பிறவில அடுத்தது போற மாதிரி நமக்கு கொடுப்பாரு. யோகமாவது முதல்வனது அருவத் திருமேனியை நோக்கி அகத்தே வழிபடுவது. அங்க நடராசரும் கிடையாது, உருவம் கிடையாது, பொட்டு வைக்கிறது கிடையாது, மாலை போடுறது கிடையாது, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறோம் நம்ம. அப்படி செய்யறது சரியைக்கு உரிய தீக்கை சமய தீக்கை, கிரியைக்கு உரிய தீக்கை விசேட தீக்கை. கிரியையில் செய்யப்படும் அகப்பூசையின் தொடர்ச்சியாகவே யோகம் அமைவதால் யோகத்திற்கு தனி தீக்கை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. மந்ததரம் என்னும் முதல் சக்தி நிபாத நிலையில் உயிர் சரியையாகிய வழிபாட்டில் ஈடுபடும். நம்ம சாய்ஸ் இது கிடையாது. சில பேர் பார்க்குறோம், சில பேர் கோவிலுக்கு வருவாங்க, கோவிலுக்கு வந்தா ஏதாவது ஒரு உழவார் பணியை அவங்களே எடுத்து செய்வாங்க. நம்மளாம் வரிசையில நின்றுகிட்டு இருக்கோம், அவங்க எதையாவது குப்பையெல்லாம் அள்ளி வெளியில கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அந்த உயிருக்கு மந்ததர நிலையில அவங்க இருக்கிறதுனால அந்த பணியில இறைவன் ஈடுபடுத்துவான். அதுவாக சூஸ் பண்ணிக்கிறது. சில பேர் அபிஷேகம் பண்ணணும், அபிஷேகம் பார்க்கணும், அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கணும், அடியார்களை உட்கார வச்சு சிவபூசை செய்ய வைக்கணும். இப்போ எனக்கு கூட ஒரு ஆசை இருக்கு. கந்தர்வக்கோட்டையில் ஒரு 108 சிவனடியார்களை வர வச்சு சிவபூசையை அவங்கள பண்ண சொல்றது, வேற ஒன்றும் கிடையாது. அது யார் யாரெல்லாம் அந்த சிவபூசையை பார்க்குறாங்களோ அவங்க விரும்பியது நடக்கும்னு ஆகம நூல்களில் சொல்லியிருக்கிறாங்க. அவர் சிவபூசை பண்றதை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம மனதில் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அவர் சிவபூசை முடிச்சு திருநீர் கொடுக்கறத கொண்டு போய் பொண்ணுக்கு பூசினா அன்னைக்கே ஜாதகம் வந்துருங்கிறாங்க. அப்போ ஊருக்கு ஊர் நடத்தலாமே. இப்போ இந்த விளக்கு பூசையெல்லாம் நடத்துறாங்களே, அது போல சிவபூசையை வசதி உள்ளவர்கள் ஒரு 10 அடியார்களை கூப்பிட்டு அதாவது சிவபூசை செய்கிற அடியார்கள் 10 பேரும், பார்க்கறதுக்கு 20 பேர் 30 பேர் 50 பேர் அப்படி வர வச்சும் எல்லா இடங்களிலும் இந்த வைப்ரேஷன், இந்த பூசையை அவங்க செய்வதால் அந்த இடம் அவங்க அந்த இடத்த சுத்தப்படுத்துவாங்க, மந்திரங்களை சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற ஊருக்கே நன்மை பயக்கும். வருங்காலத்தில் அந்த கடைகள் எல்லாம் மூடப்படும், டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடப்படும். எந்தெந்த ஊர்ல எல்லாம் இன்னும் சிவபூசை செய்யலையோ அங்கே புது பிரான்ச் தொடங்கப்படும். இப்போ ஏப்ரல் 23க்கு அப்புறம் நிறைய பிரான்ச் தொடங்க போறாங்களா, நிறைய பிரான்ச்சை மூட போறாங்களாங்கிறது உங்க கையில தான் இருக்கு, பார்த்து பண்ணுங்க. மந்ததரம் என்னும் முதல் சக்தி நிபாத நிலையில் உயிர் சரியையாகிய வழிபாட்டில் ஈடுபடும். நம்ம சொல்லித்தர வேண்டாம், நீ சரியையில் இருக்கிற, நீ போய் உழவார் பணி பண்ண, நீ கிரியையில் இருக்கிற. இது யார் சொல்ல முடியும்? குருநாதன் தான் சொல்ல முடியும். எவன் சொல்ல முடியும்? இத நீ கிரியையில் இருக்கிறியா சரியையில் இருக்கியான்னு யார் சொல்ல முடியும்? இவன் தான் சொல்ல முடியும். தெரியுதா? தெரியல. என்னுடைய குருநாதர் அவர் தான் சொல்ல முடியும். இல்லைன்னா இந்த குருநாதர்கள் சொல்ல முடியும். இருக்காங்களே சொல்லலாம். சரியையில் இருக்கிறமா கிரியையில் இருக்கமா அப்படிங்கிறது அந்த உயிர் அதுல செயல்படுறது வச்சு என்னது ஈடுபடும். இப்போ உயிர் ஈடுபடும். இப்போ நான் போய் உழவார் பணியில ஆர்வம் காமிப்பேன் அப்படின்னு இது சொல்லுது. நான் எப்படி ஆர்வம் காமிப்பேன்? சிவபெருமான் என்னை அதுல ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து அதுல செலுத்துவான். ஏன்னா நான் அதை பண்ணணுங்கிறது அவனுக்கு தான் தெரியும். என் மனைவியை கேட்டா என்ன தெரியும்? பாவம் அப்பா, அம்மா நான் சரியை பண்ணணுமா கிரியை பண்ணணுமா அப்படின்னா முதல்ல சாப்பிட்டு தூங்குங்க. மணி 9 ஆச்சு, சரியா கிரியையா? பகல் பூரா அதே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ வீட்டில் வெளியில தான் அதை பண்றீங்கன்னா வீட்லயாவது எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க சொல்லுவாங்க. மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, குருநாதனுக்கு தெரியும் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி. பெருமான் சிவபெருமானுக்கு தெரியும். வழிபாடு மந்தம் என்னும் அடுத்த சக்தி நிபாத நிலையில் கிரியையினை இந்த உயிர் ஆட்டோமேட்டிக்காக மேற்கொள்ளும். பின் தீவிரம் என்னும் சக்தி நிபாத நிலையில் யோக நெறியில் இந்த உயிர் நிற்கும். இவ்வாறு சக்தி நிபாத நிலைகளுக்கு ஏற்ப இவ்வழிபாடுகள் படிமுறையில் நிகழும். ஞானத்திற்கு ஏதுவாதல். சிவபுண்ணியங்கள் ஞானத்திற்கு ஏதுவாதல் எவ்வாறு? சரியை கிரியை யோகம்ங்கிறது சிவபுண்ணியம்னு சொல்றீங்க, அதனால ஞானம் கிடைக்கும்னு சொல்றீங்க. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கன்னு கேட்கிறாரு மாணவர். பேரறிவும் பேரின்பமும். சத்து சித்து ஆனந்தம். சத்து என்றால் நிலையான, சித்து என்றால் பேரறிவு, ஆனந்தம் என்றால் பேரின்பம். ஆக பேரறிவும் பேரின்பமும். சிவபெருமான் எப்படி இருப்பார்னா பேரறிவாயும் பேரின்பமாயும் இருப்பார். அவருக்கு பேரு சிவபெருமான். வேற ஒரு சாமி இங்க இருக்குது, படம் மாட்டி வச்சிருக்கிறார், அது பேரறிவா? பேரின்பம் தருமானோ?
எத்தனை கோழியா இருக்கிறோமோ அத்தனை ரத்தத்தை குடிக்குமா அது. அதுக்கு பேர் சாமியா? கோழியை அறுத்தாதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் அப்படின்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆடை இந்த பக்கம் கழுத்தை ஒருத்தர் ஒரு கயிறு போட்டு தலையை இழுத்து பிடிச்சிக்கிறாரு, ஆடு கத்துது. அந்த பக்கம் ஒருத்தர் வாழை பிடிச்சிக்கிறாரு, ஒருத்தர் அருவாளை அப்படி வச்சுக்கிறாரு. ரெடி 1 2 3 அப்படின்னு கழுத்தை வெட்டுறாரு. இப்படி வெட்டினாதான் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா? இவ்வளோ ஒரு பாமர மக்களா நம்ம இருக்கிறோம் பாருங்க. ஆதிவாசிகள்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே தான் இன்னும் இருக்கிறோம். ட்ரெஸ்ஸு மேக்கப் எல்லாம் மாறி இருக்கே தவிர ஆன்மீகத்துல இருக்கிறவங்கள நான் சொல்றேன். ஆன்மீகத்துல இருக்கவங்க தான் ஆடு வெட்டுறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவன் ஆடு வெட்ட மாட்டான், அவன் கடையில வாங்கி சாப்பிட்டு போயிடுவான். ஆன்மீகத்துல இருக்கிறவன் கடவுள் உண்டுன்னு சொல்றவன் தான் இந்த ஆடு கோழி எல்லாம் சாமிக்கு காவு கொடுக்குறான். அது நல்ல கோழியா இருக்கு, அது வெட்டினாதான் இன்னைக்கு 3 பேரை சாப்பிட்டு கூப்பிட்டுருக்கேன். கடவுளே, சிவபுண்ணியங்கள் எப்படி ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு மாணவர் கேட்கிறார். பேரறிவும் பேரின்பமும் தன் இயல்பாக உடைய பெரும் பொருளாகிய முதல்வன். இது சொல்லி வர்றதோ கத்துக்கிட்டு வர்றதோ பிராக்டிஸ்ல அவரு முதல்ல கொஞ்சம் இன்பம் தான் வச்சிருந்தாரு சிவபெருமான். அப்புறம் அவர் தொடர்ந்து இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி இப்போ அவருக்கு பேரின்பம் வந்துருச்சு. அப்படி கிடையாது, அவனுடைய இயல்பே பேரின்பம், அவனுடைய இயல்பே பேரறிவு. சத்து சித்து ஆனந்தம், சத்தாகிய சித்து சத்தாகிய ஆனந்தம், சத்து சித்து சத்த ஆனந்தம் தான் சச்சிதானந்தம். பெரும் பொருளாகிய முதல்வனை உயிர்கள் தம் சிற்றறிவால் உணர முடியாது. மிகப்பெரிய ஒரு 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 இப்போ மலை இருக்கு, அந்த மலைக்குள்ள திருவண்ணாமலைக்குள்ள உள்ள யாராவது சித்தர்கள் முனிவர்கள் இருக்கிறாங்களான்னு இப்போ என்னைய கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீங்க மாதம் கிரிவலத்துக்கு போறீங்களா? 25 வருஷமா போறீங்களா? ஆமா போறேன். எத்தனை கடை வச்சிருக்கிறான், எத்தனை கடையில பானிபூரி கொடுக்குறான், எத்தனை கடையில பரோட்டா கொடுக்குறான், எத்தனை கடையில பஜ்ஜி கொடுக்குறான், எத்தனை கடையில வாழைப்பூ வடை கொடுக்குறான், அதெல்லாம் எனக்கு தெரியும். உள்ள மலைக்குள்ள சித்தர் இருக்காரான்னு எனக்கு என்ன தெரியும்? திருவண்ணாமலைக்கு நான் போறதுனால எனக்கு மலைக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. ஆக முதல்வன் உயிர்கள் தம் சிற்றறிவால் உணர முடியாது. இறைவனை பற்றி நம்ம உணர்வதற்கு இந்த அறிவு பத்தாது. உயிரின் அறிவு தூள அறிவு ஆதலின் அது எந்த ஒன்றையும் முதலிலேயே முழுதுமாக அறிந்து கொள்ள மாட்டாது என்பதையும், படிமுறையில் சிறிது சிறிதாகவே அறியும் என்பதையும், முதலில் பொருள்களின் பருமை நிலையை அறிந்து பின் படிப்படியே நுண்ணிலையை அறியும் வன்மையை பெறும் என்பதையும், உயிர்களின் அறிவை இவ்வாறு வளர்ப்பதற்காகவே உலகம் என்னும் இந்த கல்விச்சாலை நம்ம அழகு 8 நினைக்கிறேன், கல்விச்சாலையில் அவற்றை சேர்த்து தனு கரணங்களாகிய கருவிகளையும் இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பதையும் நீ அறிவாய். அப்படியான்னு இப்ப கேட்காத. கேள்வி 191 வந்தாச்சு. இன்னொரு 10 கேள்வியில பாடம் முடிய போகுது, கோர்ஸே முடிய போகுது. இப்ப போய் அப்படி கேட்டுறாத, இதெல்லாம் உனக்கு முன்னாலேயே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப எளிமையா நம்ம சர்வீஸ் தான் சுடர்ல பல இடங்களை நம்ம சொல்லியிருக்கோம். உயிர்கள் தூளத்தின் மூலம்தான் சுக்குமத்தை அறியும்னு சொல்லியிருக்கிறோம். பல முறை வகுப்புகள்ல நான் எளிய உதாரணங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். சின்ன இந்த பாலர் பள்ளி அல்லது இந்த கிண்டர் கார்டன், எல்கேஜி யூகேஜி, அந்த க்ரீச் அங்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய பொம்மைகள், டாய்ஸு, கலர் சார்ட்டு அப்படிலாம் வச்சுருப்பாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு ட்ரேயில் எல்லா பழங்களுடைய பிளாஸ்டிக் பொம்மையும் அதில் இருக்கும். வேற ஒரு இதில் ஆடு மாடு கோழி எல்லாம் அந்த அனிமல்ஸ் எல்லாம் தனியாக இருக்கும். அந்த குழந்தைக்கு இது யானை, இது சிங்கம் அப்படின்னு இப்படி காமிச்சாதான் அது மைண்டில், ஓ யானை பெருசாக இருக்கும், கருப்பாக இருக்கும், 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும் அப்படிங்கிறத அந்த குழந்தையால அது ஒரு உருவகப்படுத்தி இதை இப்போ பதிச்சுக்கும். இதுக்கப்புறம் போக 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 அடுத்த கிளாஸ்ல இது யானை அப்படின்னு இந்த உருவத்தை காமிக்க வேண்டாம், ஒரு படத்தை காமிச்சாலே யானை அப்படின்னா புரிஞ்சுக்கும். அடுத்த மேல்நிலை வகுப்புக்கு போகும் பொழுது இன்னும் அதுக்கு அறிவு விளக்கமும் அனுபவமும் அதிகம் ஆயிடுறதுனால யானை, எலிஃபென்ட் அப்படின்னு எழுதியிருந்தாலே அதை படிச்சுக்கிட்டு, ஓ இது இங்கே எலிஃபென்ட்னா எப்படி இருக்கும், அந்த 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும், ஒரு துதிக்கை இருக்கும், 2 பெரிய காது இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குது. அதுக்கப்புறமா கல்லூரி அங்கெல்லாம் போகும்போது யானைன்னு சொன்னாலே போகிறோம், அது யானைங்கிறத அது புரிஞ்சுக்குது. அப்புறம் யானையுடைய வகைகள் என்ன, ஆப்பிரிக்கா யானை எப்படி இருக்கும், இந்த யானை எப்படி இருக்கும், எத்தனை தந்தம் இருக்கு, தந்தம் எதுக்கு இருக்கு, ஆண் யானை என்ன, பெண் யானை, இதெல்லாம் அப்புறம் வந்துருது.
எல்கேஜியில இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். வெறுமனே வாயால யானை இருக்கு, அதுக்கு தந்தம் இருக்கு, அந்த தந்தம் நிறைய விலை போகும், அதையெல்லாம் கடத்துவார்கள். அப்படிலாம் எல்கேஜியில சொன்னாங்கன்னா எந்த பிள்ளைக்கு என்ன புரியும்? ஏன் எல்கேஜியில பொம்மையை வச்சு சொல்லி தர்றாங்க? சைவ சித்தாந்தத்துல சொல்லி இருக்கு, உயிர்கள் முதலில் தூளமாகிய பருப்பொருள், கண்ணால பார்க்கக்கூடிய காதால கேட்கக்கூடிய பொருளை வச்சுதான், கண்ணால பார்க்காமலே காதால கேட்காமலே, இப்ப யானை அப்படின்னு சொன்ன உடனேயே உங்களுக்கு நீங்க எல்லாம் கண்ணை முடிக்கங்க, யானை அப்படின்ன உடனே உங்களுக்கு யானை ஞாபகம் வந்துருச்சு. எல்கேஜியில் அப்படி ஞாபகம் வராது, காமிச்சதான் ஞாபகம் வரும். அதுதான் உயிருடைய இயல்பு. அப்படி படிப்படி படிப்படியாக உருவத்தை பார்த்து அறிந்து கொண்டோம். அப்புறம் அதையே ஒரு படமா வரைஞ்சு அது இருந்தாலே புரிஞ்சிருச்சு. அப்புறம் எழுத்துல இருக்கும்போது புரிஞ்சுது. இப்போ ஓசையில இருக்கும்போதே நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி உயிர்கள் தூளத்திலிருந்து சூக்குமத்துக்கு போகும். உய்யும் நெறியில் தலைப்படும் உயிரின் அறிவை வளர்ப்பன சரியை முதலிய தவங்களாகிய வழிபாடுகளே ஆகும். உயிரின் அறிவு பருமையாக உள்ள நிலையில், பேசிக் நிலை, பருமைனா பெருசு அப்படின்னா பேசிக் நிலையில் அப்படின்னு அர்த்தம். பருமையாக உள்ள நிலையில் அவ்வுயிர் இறைவனை உருவ நிலையில் வைத்து வழிபடும். ஏன் அப்படி உருவத்தை வச்சு வழிபடுறோம்? இது முருகன், இது வள்ளி, இது தெய்வானை. இந்த அம்மாவுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அப்புறமா அங்கே போனாரு, அப்புறம் வள்ளியை பார்த்தாரு, வள்ளி வேடர் குலத்து பெண்ணு, அப்புறம் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு, அப்புறம் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, அப்புறம் வள்ளின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு எப்போதும் மஞ்சள் புடவை கட்டணும், தெய்வானைக்கு எப்போதும் பச்சை புடவை கட்டணும். இதெல்லாம் எதுக்கு? முதல்ல சொல்லி இப்படி ஒன்றை புரிய வைக்கிறதுக்காகத்தான். அதுவே முடிவு இல்லை. அதுக்கப்புறம் தான் இது முருகன் ஞான சக்தி. அவர் ஞானம், சரிய கிரிய யோகம் ஞானங்கிறது முருகப்பெருமான் தான். அவனே முக்தியின் முதல்வன். அந்த ஞானத்தை நாம் அடைவதற்கு இந்த இச்சை கிரியை என்பது நமக்கு உதவியாக இருக்கிறது. ஞானத்தை அடைய வேண்டும் என்ற இச்சை நமக்கு வேணும். ஞானத்தை அடைவதற்கான இந்த சரியை கிரியையை நாம் செயல்படுத்த வேண்டும். அதுக்காக இச்சாசக்தி கிரியாசக்தி தேவை. அந்த சக்திகளுக்கு பெயர் தெய்வானை, வள்ளின்னு வச்சிருக்கிறாங்க. அந்த சக்திகளுக்கு உண்டான கலர் என்ன கலரோ, நிறங்களோ, அந்த நிறங்களில் இந்த தெய்வானைக்கும் வள்ளிக்கும் புடவை கட்டுறாங்க. எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு கருத்துக்களை குழந்தைக்கு சொல்றதுக்காக உருவ வழிபாட்டில் வச்சு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பகுத்தறிவாளன் எங்க காமி, கடவுள் உள்ள இருக்காரா? காமி, அது கல்லு தானே இருக்கு. எனக்கு இருக்கிற அறிவுக்கு கல்லை பார்த்தா கடவுளுங்கிற அளவுக்கு எனக்கு அறிவு வளர்ந்துருக்கு. உனக்கு கல்லை பார்த்தா கடவுளுங்கிற அறிவே உனக்கு இன்னும் வளரல. கல்லை பார்த்தா சிலையை பார்த்தா கல்லுன்னே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இதை விட உயர்ந்த படிப்பு என்ன சொல்லி கொடுக்குது? அந்த சிலையில இருக்கிற அந்த உருவத்துல அந்த கடவுள் அங்க இருக்கிறாருன்னு சொல்லி கொடுக்குது. நானும் நீயும் அதுல இருக்கிறோம். நான் அவனை சொல்லாதீங்க, நம்மளாம் அதுல இருக்கிறோம். அதுக்கப்புறம் இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான், எல்லா உருவங்களிலும் அவன் இருக்கிறான். யாதொரு தெய்வம் தொழிலும் மாதொரு பாகனை வந்து அருள் செஞ்சான். நீங்க அல்லாவை கும்பிட்டாலும் சரி, முருகனை கும்பிட்டாலும், காளியம்மனை கும்பிட்டாலும், காத்தாயியை கும்பிட்டாலும், பெருமாளை கும்பிட்டாலும், பிரம்மனை கும்பிட்டாலும், மாதொரு பாகனாகிய சிவபெருமான் மாதை கூட்டிகிட்டு வந்துதான் அருள் செய்யணுமே தவிர வேற யாராலையும் முழு அருளை தர முடியாது. நிலையான சத்தாகிய இன்பத்தையும் சத்தாகிய அறிவையும் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவன் நம் தலைவன். அவனுக்கு ஓட்டு போடுங்க. கண்ட நாய்கள் பேய்களுக்கெல்லாம் அவங்க ஓட்டை வீணாக்கிடாதீங்க. உயிரின் அறிவு பருவநிலையில் உள்ள உயிர் இறைவன் உருவநிலையில் வைத்து வழிபடும். அவ்வழிபாட்டின் முதிர்ச்சியால் அதன் அறிவு சிறிது நுணுக்கமடையும். அதனால் இறைவன் உருவநிலையை கடந்தவன் என்ற உண்மையை உணர்ந்து அவனை உருவமாக மந்திர வடிவில் வைத்து வழிபடும். நமச்சிவாய அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, உண்மை விளக்கம் படித்தவங்களுக்கு தெரியும், மணவாசகம் கடந்தார் சொல்லியிருப்பாரு. நமச்சிவாய என்பது ந என்கின்ற எழுத்து இறைவனுடைய தூக்கிய திருவடியையும், மா என்கின்ற எழுத்து அவனுடைய தொப்புள் வயிற்று பகுதியையும், சி என்கின்ற எழுத்து அவனுடைய தோல் பகுதியையும், வ என்கின்ற எழுத்து அவனுடைய முகத்தையும், ய என்கின்ற எழுத்து அவனுடைய திருமுடியையும் குறிக்கின்றது. அப்போ இந்த இதுவரைக்கும் நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இது என்னன்னு நமக்கு தெரியல. நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு சொன்னதுனால நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப ந என்பது திரோதான சக்தி, மா என்பது மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை இருக்குது, மாயையில இருவினை இருக்குது. அப்புறம் சி என்பது சிவம், வா என்பது அருள் சக்தி, யா இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
அப்புறம் இறைவனுடைய திருவடி தான் சீங்கிறது, சீயை சொல்லும் நாங்கிறது, நாங்கிறத பார்க்கும் பொழுது நடராச பெருமானுடைய கால் தெரியணும் நமக்கு, காலை பார்க்கும்போது நான் தெரியணும். அப்புறம் சாமியை பார்க்கும்போது இப்படி பார்க்கணும். சும்மா அப்படியே இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு உடனே ஃபோட்டோ எடுத்து அப்படி ஜூம் பண்ணிக்கிட்டு க்ளோஸ்அப்பில் நான் எடுத்தேன். அப்புறம் நடராஜரோட சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு சேம் நடராஜரோட சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்து நடராஜரை இதயத்துல கொண்டு வந்தார். கேமரால கொண்டு வந்து என்ன பண்றது? நடராச பெருமானே அப்படி நம்ம அப்படி பார்க்கணும். கீழே இருந்து அப்படி பார்க்கணும். நம சிவாய அப்படி பார்க்கணும். இது நமசிவாய மந்திரம் சொல்றவங்க, சிவாய நம்ம சொல்றவங்க வேற மாதிரி பார்க்கணும். அப்படி அதெல்லாமே உண்மை விளக்கத்துல கொடுத்திருக்கிறார் மணவாசகம் கடந்தார். அது படிக்கும் பொழுது நீங்க விரிவாக தெரிந்து கொள்ளலாம். மந்திர வடிவில் வைத்து, நமசிவாயங்கிறது தானே மந்திரம். நமக்கு தெரிஞ்ச மந்திரம்ங்கிறது நமசிவாய 5 எழுத்து மந்திரம், திரு 5 எழுத்து மந்திரம். நமசிவாய அடிப்படை மாணவர்களுக்கு, சிவாய நம உயர்ந்த மாணவர்களுக்கு, சிவாய சிவ மிக உயர்ந்த மாணவர்களுக்கு, அதுக்கப்புறம் சிவைய, அதுக்கப்புறம் சி, அப்படி போய்கிட்டே இருக்கும். அது சிங்கிற எழுத்து ஒரு எழுத்தாக இருந்தாலும் அதுக்கும் பெயர் 5 எழுத்து மந்திரம் தான். ஏன்னா எல்லாத்தையும் அந்த சிக்குள்ள அடக்கி இருக்கிறதுனால, தூளமாக ஒரு எழுத்தாக இருந்தாலும் சூக்குமமாக அதுலேயும் 5 எழுத்தும் இருக்குங்கிறதுனால அதையும் பெரியவங்க 5 எழுத்து மந்திரம் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம இன்னொரு மேல் நிலை வகுப்புல அதை பத்தி படிப்போம். சரி, இப்போ மந்திர வடிவில் வைத்து வழிபடும் முறையை அடுத்து மேற்கொள்ளும். இந்த உயிர் அந்த நிலைக்கு போயிடும். அதன் பயனாக அதன் அறிவு மேலும் நுட்பமடைந்து இறைவனை புறத்தில் வைத்து வழிபடாமல் அகத்தில் அருவமாக வைத்து வழிபடும் பக்குவத்தை பெறும். இதெல்லாம் தாண்டி இருந்ததான் வரும். எங்க காமி சிவபெருமான அப்படின்னா எப்படி காமிக்க முடியும்? ஸ்டெப் இருக்கு தம்பி. குழந்தை பிறந்த உடனேயே எங்க பிரியாணி சாப்பிடு அப்படின்னா எப்படி சாப்பிட முடியும்? தாய்ப்பால் குடிக்கணும். அப்புறம் சர்லாக் 0 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்கு, ஜூனியர் ஹார்லிக்ஸ் இருக்கு, ஹார்லிக்ஸ் இருக்கு. அப்புறம் தானே பாலில் நல்ல மிக்சியில் அரைச்ச சாதம் இருக்கு. அப்புறம் தானே நீ பிரியாணிக்கு போகணும். எங்க பிரியாணியை காமி, பிரியாணி எனக்கு இல்லைன்னா, என் கண்ணுக்கு பிரியாணி தெரியல, என்னால் பிரியாணி சாப்பிட முடியலைன்னா அந்த உலகத்தில் பிரியாணியே இல்லை என்ற அர்த்தம். எனக்கு பெயர் பகுத்தறிவாளன் அப்படி சொல்லுவோம். முட்டா, உனக்கு இப்போ பிரியாணி புரியாது, புரியாணி அது. முதல்ல செர்லாக் குடி, அப்புறமா நீ பிரியாணியை பற்றி பேசலாம் அப்படின்னு நீங்கள் அவனுக்கு எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஏப்ரல் 23 வருது. இறைவனை புறத்தில் வைத்து வழிபடாமல் அகத்தில் அருவமாக வைத்து வழிபடும் பக்குவத்தை பெறும். இவ்வாறு அறிவு நுணுகி வளர வளர இறைவன் மீது கொண்ட அன்பும் படிப்படியே பெருகி வரும். இது நடக்க நடக்க அதுவும் நடக்கும், அது நடக்க நடக்க இது நடக்கும். அறிவும் அன்பும் முதிர்ந்து கனிந்த இந்நிலையே இறைவனை பற்றிய உண்மை அறிவை, அதாவது ஞானத்தை பெறுவதற்கு ஏற்ற பக்குவ நிலையாகும். இப்ப தோத்திரமும் சாத்திரமும் நம்ம கையில அறக்கட்டளை தொடங்கினதே அதுதான். முதல்ல அந்த குரூப், வாட்ஸ்அப் குரூப்புக்கு பேரு தோத்திரமும் சாத்திரமும், நம்ம நடத்தின முதல் வகுப்புக்கு பெயர் தோத்திரமும் சாத்திரமும். இப்போ கூட அதை சில மாணவர்கள் தொடர்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தோத்திரம் என்பது 12 திருமுறைகள். 12 திருமுறைகளை படிப்பதால் நமக்கு இறைவன்பால் பக்தியும் அன்பும் கூடும். பக்தி கூடும். பக்தினா என்ன? அன்பு. அன்பு கூடும். அன்பு 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 காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, இதெல்லாம் நடக்கும் இந்த திருமுறைகளை படிக்க 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 படிக்க. 12 திருமுறை இருக்கு, 27 ஆசிரியர்கள் இருக்கா. அறிவால் நம்ம தெரிந்து கொள்வதற்கு பதி என்று ஒன்று உண்டு, பசு என்று ஒன்று உண்டு, பாசம் என்று ஒன்று உண்டு. உண்டுன்னா அதுக்கு உண்டான இலக்கணம் என்ன, அதை நம்ம எப்படி செய்யணும், அதனால என்ன பலன் கிடைக்கும், அதுக்கு 14 சாத்திர நூல் இருக்கு. இந்த சாத்திர நூல்களை படிக்க 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 நமக்கு அறிவு விளக்கம் பெறும். ஆக ரெண்டுமே வேணும். அண்டர்லைன் பண்ணிக்கங்க இந்த பேராகிராஃப்ல. அறிவும் அன்பும் முதிர்ந்து கனிந்த இந்நிலை. சிவபெருமானை அடைவதற்கு திருமுறைகளை மட்டும் படித்தாலே பத்தாது, சைவ சித்தாந்த நூல்களை மட்டும் படித்தாலும் பத்தாது. அறிவு வளர்ந்து 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 பதி பசு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம 2 பேருக்குள்ள காதல் வரணுமே. ஒரு மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சிச்சு, பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. கல்யாணம் நடந்தா தானே உறவு. கல்யாணங்கிறது எது? அன்பு. இப்போ அன்புக்கு எங்க போறது? 14 சாத்திர நூல் படிச்சுட்டேன், மெய்கண்டாரவது படிச்சுட்டேன், உமாபதி சிவம் படிச்சுட்டேன். ஆனா இன்னும் எனக்கு அன்பு வரலையே. அறிவு வந்திருக்கு, அன்பு வரலையே. அப்ப திருமுறையை படிக்கணும்.
திருமுறையை படிச்சிருந்தா அன்பு வந்துடும். சரி, திருமுறையை நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அன்பு வந்துருச்சுன்னா அது ஒரு கண்மூடித்தனமான அன்பு. அது என்னன்னே தெரியாம பண்றேன். அது மட்டும் இருந்தா பத்தாது. அந்த அன்போடைய எல்லையாகிய அறிவு வேண்டும். அறிவு வேணும்னா சித்தாந்தத்தை படிக்கும். அதனாலதான் கைலை அறக்கட்டளையில திருமுறைகளுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலா நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு கொடுக்குறோம். தராசுல அப்படி பிடிச்சோம் அப்படின்னா ரெண்டும் பேரலா நிக்கிற மாதிரி பண்றோம். இதுக்கு ஒரு திட்டம் இருக்குன்னா அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. இது பெருசா அது பெருசா அப்படி கிடையாது. இது முக்கிய தருமா அது முக்கிய தருமா கிடையாது. ரெண்டும் தான் முக்கிய தரும். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அறிவும் அன்பும் ரெண்டும் முதிர்ந்து கனிந்த இந்நிலையை. அறிவும் என்பது சைவ சித்தாந்த நூல்கள், சாத்திர நூல்கள். அன்பு என்பது திருமுறைகள். சாத்திர நூல்களும் திருமுறைகளும் அதை படிப்பதால் முதிர்ந்து கனிந்த இந்நிலையே இறைவனை பற்றிய உண்மை அறிவை, அதாவது உண்மை ஞானத்தை பெறுவதற்கு ஏற்ற பக்குவ நிலையாகும். முத்தியை பெறுவதற்கு ஞானமே வழியாகும். அந்த ஞானத்தை பெறுவதற்கு மேற்கூறிய வழிபாடாகிய தவமே சிறந்த வழிபாடாகும். முக்தி வேணும்னா ஞானம் வேணும், ஞானம் வேணும்னா சரியகிரிய யோகம் வேணும். தவமாகிய சிவபுண்ணியமே ஞானத்தை உணர்வதற்குரிய பக்குவத்தை உயிர் அறிவில் ஏற்படுத்தி அறிவையும் அன்பையும் முதிர்வித்து, ரெண்டையுமே முதிர்வித்து இம்முறையில் ஞானத்திற்கு ஏதுவாகிறது. ஞானத்தை பெறுவதற்கே ஒரு குவாலிஃபிகேஷன் இந்த சரியகிரிய யோகமாகிய தவம். தவம்னு சொன்னாலும் சிவபுண்ணியம்னு சொன்னாலும் ஒண்ணு. இந்த 3 சரியகிரிய யோகம் 3ம் சேர்ந்தது தவம். இந்த தவத்தால் என் தவத்தின் பயனே என்றால் ஞான நிலைக்கு என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிற. அந்த ஞான நிலையில நம்ம இறைவனோட ஒன்றி வரும் பொழுது முக்தி என்பது நமக்கு ஈஸியாகிறது. ஞானம் உண்டாகும் நிலை. இப்போ இந்த ஸ்டேஜில் ஞானத்திற்கு ஏதுவாதல், இந்த நிலைக்கும் அடுத்த நிலைக்கும் இது ப்ரிப்பேர் ஆயிருக்கிறோம், ரெடி ஆயிருக்கிறோம். இது கிடைக்க போகுது நமக்கு. உயிருக்கு ஞானம் உண்டாகக்கூடிய பக்குவ நிலை எது, எப்ப கிடைக்கும் அந்த ஞானம்ங்கிறது என்றால் மந்ததரம், மந்தம், தீவிரம் என்னும் சக்தி நிபாத நிலைகளில். சரியை கிரியை யோகம், அவ்வளவுதான். மந்ததரம், மந்தம், தீவிரம் என்னும் சக்தி நிபாத நிலைகளில் மேற்கொள்ளும் சரியை முதலிய வழிபாடுகளால், சரியை முதலியன சரியை கிரியை யோகம் ஆகிய வழிபாடுகளால் ஆணவ மலம் மேலும் 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 தேய்ந்து 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 வர 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 அதிதீவீரம் என்னும் சக்தி நிபாதம் ஏற்பட்ட காலத்தில் உயிர் தன் அறிவில் இருந்த மயக்கம் நீங்கி தனது உண்மை நிலையை உணரும். நான் நேற்றைய வகுப்புல நான் சொன்னேன், இப்போ எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது சாயுச்சித்தை அடையணும், இறைவன் திருவடி அடையணும், பேரானந்தத்தை அடையணும், பேரின்பத்தை அடையணும், சச்சிதானந்தத்தை அடையணும், அதுதான் வாழ்க்கையின் நோக்கம், அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே ஆல்ரெடி சச்சிதானந்தத்துல தான் நம்ம இருக்கோம், ஆல்ரெடி பேரின்பத்துல தான் இருக்கோம், ஆல்ரெடி சாயுச்சியத்துல தான் இருக்கோம். ஆனா என்ன ஐயா குழப்புறீங்க அப்படின்னு தோணுது இல்ல? இதுதான் அந்த அறிவு மறைப்பு. ஆல்ரெடி நம்ம இறைவனுடைய குழந்தைகள், திருவருளில் தான் நாம் இருக்கின்றோம். திருவருளை பெறுவது அது என்னவோ மார்க்கெட்ல விற்கிறாங்க, போய் வாங்கிட்டு வர்றது கிடையாது. திருவருள் இல்லை என்றால் நம்ம இருக்கவே முடியாது. ஆக இந்த திருவருளில் தான் நாம் இருக்கின்றோம் அப்படிங்கிறத, அந்த விளக்கம் நமக்கு பெறுவதற்குத்தான் இந்த பயிற்சிகள் எல்லாம். இனிமே திருவருள் புதுசா வரப்போதா? சொல்லுவோம் சக்தி நிபாதம், சக்தி விளங்கும். சக்தி ஏற்கனவே விளங்கிட்டு தான் இருக்கு. சக்தி விளங்குதுங்கிறது நமக்கு தெரியும். சில பேர் நம்ம மேல அன்பா இருக்காங்கிறத நம்ம எப்ப தெரிஞ்சுக்குவோம்? அந்த அந்த அன்பை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்பொழுதுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அன்பா இருக்கவங்களா இல்லையான்ற. சில பேர் அன்பா இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம், அவங்க ரொம்ப அதீத அன்பு வச்சிருந்துருப்பாங்க நம்ம மேல. நம்ம சாப்பிடலைன்னா அவங்க சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க, நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் நமக்கு அப்படியே அன்பே கண்ணே மணியே கட்டி கரும்பே தேனே பாலேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஏதாவது காரியம் ஆகுற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. காரியம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம யாருன்னு கேட்பாங்க. அல்லது ஏதாவது ஒரு 5 லட்சம் கடன் கேட்டு பாருங்க, அப்ப தெரியும் அவங்க நம்ம மேல அன்பா இருக்காங்களா இல்லையான்றது அப்ப தெரிஞ்சிடும். ஆக அந்த போலியான அன்பு எது, உண்மையான அன்பு எதுங்கிறத அந்தந்த சந்தர்ப்பம் வரும்பொழுதுதான் நம்ம பார்க்க முடியும். அப்படி இங்க இந்த உயிர் தன் அறிவில் இருந்த மயக்கம் நீங்கி தனது உண்மை நிலையை உணரும். தன்னுடைய உண்மை நிலை என்ன? நான் அனாதி பொருள், நான் வியாபக பொருள். என்னுடைய உயிர் என் உடலில் மட்டும் இல்லை, என்னுடைய உயிர் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது.
இந்த உலகமே என் உயிருக்குள் அடக்கம், நிலாவும் அடக்கம், சூரியனும் அடக்கம், 9 கோள்களும் அடக்கம், அனைத்து நட்சத்திரங்களும் அடக்கம், இந்த ஆகாயமும் என் உயிருக்குள் அடக்கம். ஐயா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்? அறிவு இன்னும் விளக்கம் பெறல. அந்த அறிவு நமக்கு இன்னும் விளங்கலை. இதை புரிஞ்சுக்க முடியல. இதை பொய்ன்னு நினைக்கிறோம். இதை எவனாவது சொன்னா ஏதோ முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். இல்ல முத்தலை. முத்தாததுனாலதான் இது நமக்கு புரியல. முத்திடுச்சுன்னா புரிஞ்சிடும் இது. ஆக உயிருடைய உண்மை நிலையை இந்த உயிர் நமக்கு தெளிவாக தெரிந்து கொள்ளும். இந்நாளாம் நத்தி அப்படின்னு போட்டிருக்கு. ந இல்லாது அதை அடிச்சுட்டு ச போட்டிருக்கு. ச எழுத்து பிழை இருக்கிறது. இந்த 4வது சத்தி நிபாதம் வரும்போது நத்தின்னு இருக்கு, அதை சத்தின்னு மாத்திக்கங்க. நாவுக்கு பதிலாக ச. இந்த 4ஆம் சத்தி நிபாதம் வரும்போது உயிர் உடம்பாகிய சிறையில் கிடக்க அஞ்சும் நிலை உண்டாகும். சிவபுராணத்துல பாடிக்கிட்டே ஒரு வர்ணமிச்சுவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இப்பொழுது மென்னதில் லிங்காதன் தாழ் வாழ்க, கோகிலி வாழ்க, எல்லாம் இருப்பாரு, வாழ்த்துவாரு, இருக்கணும், வாழ்த்தணும்னு தான் சொல்லிக்கிட்டே வர்றாரு. கடைசியா போக 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 போகத்தான் உண்மையை சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? இந்த உடம்புல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வரும். நடுவுல ஆரம்பிச்சா வராது. ஏல இருந்து ஆரம்பிச்சாதான். ஏபிசிடி எஃப்ஜி ஐஜேகேல்னு சொல்ல சொன்னா வந்துடும். திடீர்னு எக்ஸுக்கு அப்புறம் என்ன எழுத்து அப்படின்னா எக்ஸ், ஏபிசிடி எஃப்ஜிஹெச் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு வரணும். ஆற்றேன் மையா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புழக்கம். ஆற்றேன் எம் ஐயா கள்ளப்புழக்குரம்பை கட்டளிக்க வல்லானி நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் குத்தனை தென்பாண்டி நாட்டு. இந்த உடலுக்குள்ள என்னால இருக்க முடியாது இனிமே அப்படின்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர். அது போல நமக்கு தோன்றும். அப்ப இந்த நிலைதான் நமக்கு இந்த பிறவிங்கிறது ஒரு துன்பம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஏன் இடர் பிறவின்னு சொன்னார் அருணகிரிநாதர் அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ள இந்த உடம்பு நமக்கு இறைவன் அல்ல. இந்த உடம்புல இருக்கிற இந்த உயிர் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் உடம்பு மாதிரியே தான் இருக்கும். அதனால இந்த உடம்புக்குள்ள என்னால இருக்க முடியாது. ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று, அதுக்கு முன்னாடி வரியை படிச்சிங்கன்னா கரெக்டாக புரிஞ்சிடும். சரி. இந்நான்காம் சத்தி நிபாதம் வரும்போது உயிர் உடம்பாகிய சிறையுள் கிடக்க, சிறைன்னு சொல்றாங்க, அரண்மனைன்னு சொல்லல, சிறைன்னு சொல்றாங்க. சிறையுள் கிடக்க அஞ்சும் நிலைமை உண்டாகும். இதோ இருக்க, வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம்மையா. வேற்று எனக்கு வேறான விகார உடம்பு. நானே சின்ன வயசுல ஒரு மாதிரி இருந்தேன், இப்போ ஒரு மாதிரி இருக்கு. இப்போ என்னை நல்லா போட்டோ எடுத்துங்க, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு போட்டோ எடுங்க, இதெல்லாம் சுருங்கி போயிருக்கும். விகார உடம்பு இது. நம்ம ஏதோ இது மிஸ் யூனிவர்ஸ்ன்னு நினைச்சுக்கிறோம். மிஸ் யூனிவர்ஸ் பழைய மிஸ் யூனிவர்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சகிக்காது. விகார உடம்பு இது. உள்ள ஒரே புழு கூட்டமா இருக்கு. ஆரஞ்சுல கூட அவ்வளவு புழு கிடையாது. நம்ம உடம்புல உலகத்துல இருக்கிற அத்தனை வகையான புழுக்களும் ஒருத்தர் உடம்புலையும் இருக்கு. நீங்க என்ன ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும், என்ன கார்னியர் போட்டாலும் புழுவை நல்லா தான் வளர்க்க முடியுமே தவிர புழுவை அழிக்க முடியாது. புழு குரம்பை அப்படின்னு தான் அதை சொல்லுவாங்க. ஓகே. வேற்று விகார உடம்பு, விடக்கு உடம்பு, உட்கிடப்ப ஆற்றேன், இது உள்ள இந்த உயிர் கிடந்து இனிமே தவிக்க முடியாது. என்னவோ கல்லை கட்டி கடல்ல போட்ட மாதிரி நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். இதெல்லாம் திருவாசக பாடல்கள் எனவும் வரும் திருவாசக அனுபவ மொழிகளை எண்ணி பார்த்தால் அதிதீவிர சக்தி நிபாதமாகிய நிலை ஒருவாறு விளங்கும். மாணிக்கவாசகருக்கு நடந்ததும் அதிதீவிரம் தானே, இல்லைன்னா அவருக்கு இந்த எண்ணம் வராதுல்ல. விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன், இது இந்த உடம்புக்குள்ள என்னால இனிமே கிடக்க முடியாது, ப்ளீஸ், அவ்வளவுதான், ஒரு நிமிஷம் கூட என்னால இதுக்குள்ள இருக்க முடியாது. சில குடும்பத்துல அது மாதிரி சொல்லுவாங்க, இந்த வீட்டுல என்னால இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது, இந்த பாருங்க உடனே பெட்டியெல்லாம் எடுங்க, நம்ம தனியா என்ன நம்ம வசதிக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு வீடு, சிங்கிள் பெட்ரூம் வீட்டை பார்த்துக்கிட்டு அங்க போயிடுவோம். இந்த கிழவிக்கிட்ட கிடந்து நம்மளால இனிமே இது பண்ண முடியாது, ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன், நீங்க வர்றதுன்னா வாங்க, நீங்க வரலனாலும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியெல்லாம் கூட்டிகிட்டு பிள்ளைங்களையும் அழைச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன்,
இந்த வீட்டில் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படி நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ நம்ம சக்தி நிபாதத்தில் அதிதீவிர நிலைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த உடம்புல இருக்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், அதுக்கும் ஒரு நல்ல சிகப்பாக ஒரு பிள்ளை பிறக்கணும், பையனா பிறக்கணும். ஏன்னா பொண்ணு பிறந்தா அமங்கலம் பாருங்க, பையனா பிறக்கணும், அவனுக்கும் பையனா பிறக்கணும். ஏன்னா அந்த பையனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணாதானே இன்னொரு பையன் பிறப்பா. அந்த பொண்ணு எங்க இருந்து வரும்? எல்லாரும் வீட்லயும் எல்லா பாட்டியும் பேரனே பிறக்கணும் பேரனே பிறக்கணும் பேரனே பிறக்கணும்னா பேரனுக்கு கல்யாணம் ஆகாம போயிடுமே. எல்லாம் ஊரெல்லாம் பசங்களா இருப்பானுங்க, பொண்ணுங்க இருக்காது. அப்ப என் மகன் பையனா பிறக்கணும், அவனுக்கு ஒரு பேரன் பிறக்கணும் அப்படின்னா மகனுக்கு ஒரு மருமகளை கல்யாணம் பண்ணாதானே பேரன் பிறப்பான். எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பாருங்க. நம்ம குடும்பத்துல வர்றதெல்லாம் ஆணா வரணும் அப்படின்னா அவனுக்கு ஜோடி பொண்ணா வரணுமே. இப்போ மற்றவங்கலாம் ஏமாந்தவங்க, பொண்ணை பெற்றுக்கிறவங்க, ஆண்களை பெற்றுக்கிறவங்களாம் ரொம்ப புத்திசாலிங்கன்னு அர்த்தமா? முட்டாள் கிழவிகளுக்கு புரியுறது இல்லை. தான் ஒரு பெண் என்பது தெரியாமல் தனக்கு மகன் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும், தனக்கு பேரன் பிறக்கணும்னு நினைக்கிறதும் எவ்வளோ ஒரு அடிப்படை முட்டாள்தனம் பாருங்க. ஞானம் என்பதற்கு ஒன்று யாருக்கும் வச்சுக்காதீங்க. ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு மாணவர். ஞானம் என்பது யாது? ஞானம் என்பதற்கு உண்மை அறிவு என்பது பொருள். ஆக்சுவலா மீனிங் என்னன்னா உண்மை அறிவு என்று பொருள். அது மெய்யுணர்வு எனப்படும். உண்மைன்னா மெய், அறிவுனா உணர்வு. உண்மை அறிவுன்னு சொன்னாலும் மெய்யுணர்வுன்னு சொன்னாலும் ஞானம்னு சொன்னாலும் ஒண்ணுதான். உலகத்தின் உண்மை நிலையையும், அது என்ன உண்மை அறிவு? அறிவு தெரியும். உண்மை அறிவுனா என்ன? உண்மை நிலையையும் உலகத்தின் உண்மை நிலை, அது பதி பசு பாசம் ஆகிய 3 பொருள் முப்பொருள் உண்மைன்னு தெரியணும். அதோடைய இயல்புகள் தெரியணும். முதல் 2வது அலகு 3வது அலகு 4வது அலகு தெரியணும். 5 உலகத்தின் உண்மை நிலையையும் ஆன்மாவாகிய தனது உண்மை நிலையையும் தலைவனாகிய இறைவனது உண்மை நிலையையும். அவனுக்கு 2 நிலைகள் இருக்கு, சொரூப நிலை, தடத்த நிலை. தடத்த நிலையில அவன் எண் குணங்கள் உள்ளவன், சொரூப நிலையில சூக்குமமாக உள்ளவன். இதெல்லாம் நிலையையும் உள்ளவாறு உணர்தலே ஞானமாகும். உள்ளவாறு எப்படி? நூல்களில் சொல்லப்பட்டவாறு, மெய்கண்டார் சொன்னது போல, திருமூலர் சொன்னது போல, நந்தியம்பெருமான் சொன்னது போல உணர்வதே மெய்யுணர்வு ஆகும். சுருங்க கூறின். யாராவது இப்போ புதுசா பாட்டு எழுதுறவங்க, சிறந்த சொற்பொழிவாளர்கள்லாம் இருப்பாங்க, கூட்டத்துக்காக பேசுற சொற்பொழிவாளர்களாக இருப்பாங்க. திடீர்னு கான்செப்டை மாத்திடுவாங்க. சிவன் பிறக்கும் பொழுது இந்த உலகம் நல்லா பிறக்கணுங்கிறதுக்காகத்தான் சிவனே அவதாரம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிடுவார். பெரிய பெரிய சிவம்னு பேர் வச்சுக்குவார். அவர் பேரு சிவம். ஒரு 50,000 பேருக்கு முன்னால பேசுறாரு, 1,00,000 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. சிவபெருமான் பிறந்தது உலக நன்மைக்காக பிறந்தார்னு நீ அடிப்படை சைவ சித்தாந்த சுடர் கையில அறக்கட்டளைக்குள்ளேயே நீ படிக்கலன்னு அர்த்தம். எப்படி உனக்கு கோடி கோடியா கொட்டுறாங்கன்னு தெரியல. சிவபெருமான் பிறந்தார் அப்படின்னா இப்ப நம்ம மாணவர்கள்லாம் காரி துப்பிடுவீங்க. என்னடா முட்டாள், உனக்கு அந்த அறிவு கூட கிடையாது, அவர் எப்படிடா பிறக்க முடியும்? அவர் பிறந்தாருன்னா அவங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லணும், அப்புறம் அவங்க எப்படி பிறந்தாங்கன்னு சொல்லணும், அவங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லணும். இப்போ இப்படி ஏற்கனவே ஒரு 15 ஜோடிகள் இருந்தாங்க, இது ஒரு பிள்ளை அப்படின்னா இதுல என்ன இருக்கு? தன்வயத்தன் என்ன இருக்கு? முட்டாள். இந்த மாதிரி பேசுறதை இனிமே நிறுத்திடு. இதுக்கு 5 லட்சம் ரூபாய். சிவபெருமான் பிறந்தாருங்கிற கருத்தை மைக்கில் 3 தடவை சொல்றதுக்கு 5 லட்சம் ரூபாய். நீங்களாம் அதை திருத்தணும். உலகத்தின் உண்மை நிலையையும், அதாவது பாச இயல்புகளையும், ஆன்மாவாகிய தனது உண்மை நிலையையும் பசுவின் இயல்புகளையும் சார்ந்ததின் வண்ணமாக இருக்கும். விட்டு விட்டு அறியும் உயிர்கள் எண்ணற்றவை எல்லாம் அங்கே இருக்கு. வேற எங்கேயும் நீங்க போக வேண்டாம். தலைவனாகிய இறைவனது உண்மை நிலையையும், அவனுடைய எண் குணங்கள் என்ன, அதுல சத்து குணங்கள் எது, சித்து குணங்கள் எது, ஆனந்த குணம் எது, அப்படியேயும் உள்ளவாறு உணர்தலே ஞானமாகும். இதை விடாம படிக்கிறதே ஞானமாகும். சுருங்க கூறின் முப்பொருள்களை பற்றிய உண்மைகளை தெளிய உணர்தலே ஞானமாகும். இப்ப நம்ம தெளிய உணரல, தெரிஞ்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் சிந்திக்கணும், அதுக்கப்புறம் தெளிவு வரணும், அதுக்கப்புறம் அதை உணரணும். ஆமா, இந்த உயிர்கள் எண்ணற்றவை, என்னுடைய பிறவி எண்ணற்றது, இது இடர் பிறவி. இப்ப நான் பெற்றிருக்கிறது அரிது அரிது மானிட பிறவி. இந்த பிறவியில நமசிவாயத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த பிறவியில திருமுறைகளை படித்து இறைவன்பால் எனக்கு அன்பையும் காதலையும் பக்தியையும் நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும்.
அவன் அண்ணாமலையாக அகப்படாத மலையாக இருந்தாலும் என்னுடைய அன்பு என்னும் வலையில் அவன் அகப்படுவான். அவன் எனக்கு தந்தையாக இருப்பான், அவன் எனக்கு தலைவனாக இருப்பான், அவன் எனக்கு தோழனாக இருப்பான், அவன் எனக்கு குருவாக வருவான், என்னுடைய கணவனாக வருவான். இதெல்லாம் நம்ம இந்த திருமுறைகளில் தெரிஞ்சுக்கணும். சித்தாந்த நூல்களில் இந்த இயல்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் உண்மை அறிவு. மற்ற அறிவு, எத்தனை பட்டு புடவைகள் இருக்கு, எத்தனை வாட்ச் இருக்கு, எத்தனை பிரேஸ்லெட் இருக்கு, எத்தனை கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, எத்தனை ஃபுட்பால் டீம் இருக்கு, எவ்வளோ பேர் ஸ்பின் பவுலர் இருக்கிறாங்க, எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கு, எம்ஜிஆர் காலத்தில் எத்தனை ஓட்டு வாங்கினாங்க, இந்த இதில் எத்தனை தொகுதியில் எத்தனை தடவை ஜெயிச்சாங்க, தொடர்ந்து 7 தடவை யார் ஜெயிச்சிருக்கிறாரு, இந்த அறிவெல்லாம் புண்ணாக்கு அறிவு. அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆன்மாவுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆன்மாவுக்கு பிரயோஜனப்படுற அறிவு பதி, பசு, பாசம்னா என்ன, அதோடைய இயல்பு என்ன, அதை நம்ம நல்லா வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும், இதுதான் உண்மையான அறிவு. உலகம் தனு கரண புவன போகங்கள், 36 தத்துவங்கள், தனு கரண புவன போகங்கள் என்றும் 4 கூறுகளை உடையதாய் என்னோடு கூடி இருக்கிறது. உயிரோடு 36 தத்துவங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல மாயை சேர்த்து காரண உடல், அப்புறமா வித்யா தத்துவங்களை சேர்த்து கஞ்சிக உடல், அப்புறமா சித்தத்தை சேர்த்து குண உடல், அப்புறம் புரியட்ட காயம் சேர்த்து சூக்கும உடல், அப்புறமா அந்த பஞ்சபூதங்கள் 5 கண்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை சேர்த்து தூள உடல். இப்படி இதெல்லாம் உயிர் மேல கூட்டப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் வேற, கூட்டப்பட்ட பொருள் வேறன்னு அர்த்தம். இதையெல்லாம் நிலையில்லாத சடப்பொருள்கள். ஆன்மாவாகிய நான் சித்து பொருள், இவற்றிற்கெல்லாம் வேறானவன். நான் இந்த பஞ்சபூதங்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. அதெல்லாம் இதில் கொடுத்துருக்கோம். ரொம்ப எளிமையா அருமையா கொடுத்துருக்கோம். என்ன சொல்லி கொடுத்துருக்குறோம்? மெடிடேஷன் பண்றது அப்படின்னா நான் காரண உடலா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சாரி, நான் தூள உடலா? இல்லையே. நான் சூக்ம உடலா? இல்லை. நான் என்னது ஞான என்னது காரண உடல், கஞ்சிக உடல், குண உடல். நான் குண உடலா? இல்லையே. குண உடல் என் மீது கூட்டப்பட்ட 3வது அடுக்கு. அப்போ நான் கஞ்சிக உடலா? இல்லை, என் மேல கூட்டப்பட்ட 2வது அடுக்கு அது. அப்ப நான் காரண உடலா? இல்லை, என் மேல கூட்டப்பட்ட 1 அடுக்கு அது. அப்ப நான் யாரு? நான் இந்த 31 தத்துவமும் நான் கிடையாது, நான் வேற. இந்த 31 எதுக்கு படைக்கப்பட்டது? எனக்காக 31 படைக்கப்பட்டது. அப்ப இதுல யாரு சீனியரு, யாரு சூப்பர்மேன்? நான் தான் சூப்பர்மேன், இவையெல்லாம் ஜூனியர். எனக்காக போடப்பட்ட பிச்சைகள் இதெல்லாம், எனக்காக வாங்கின ட்ரெஸ்ஸு, எனக்காக அணிந்த அணிகலன்கள் இவையெல்லாம். அப்போ உயர்ந்தவன் நான் யாரு? நான் ராஜா வீட்டு பிள்ளை, மன்னன் மேல இருக்காரு, நான் இளவரசனாக இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் வாங்கியிருக்கிற செருப்பு, கண்ணாடி, மூக்குத்தி, இதெல்லாம் எப்ப வேணாலும் போடுவேன், எப்ப வேணாலும் கலட்டுவேன். அப்படிங்கிறது நமக்கு தெரிய வேண்டும். இதுதான் ஞானம் என்பது. நான் சித்து பொருள், இவற்றிற்கெல்லாம் வேறானவன். பஞ்சபூதங்களுக்கு அறிவு கிடையாது, எனக்கு அறிவு உண்டு. இவற்றுக்கெல்லாம் வேறானவன் மட்டும் இல்ல, இவற்றுக்கெல்லாம் மேலானவன். ஏன் மேலானவன்? அதுக்கு அறிவு இல்லை, எனக்கு அறிவு இருக்கு, அதனால மேலானவன். ஆயினும் இவ்வுண்மையை உணராமல் இவற்றின் வசப்பட்டு இவையே நான் என்று மயங்கி இவற்றிற்கு அடிமையாகி கிடக்கின்றேன். எப்படி ஒரு குடிகாரன் குடிக்கலைன்னா தூக்கம் வராதுங்கிறானோ, எப்படி ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துறவன் அந்த பொருளை பயன்படுத்தலைன்னா தூக்கம் வராதுங்கிறானோ, எப்படி ஒரு டீ குடிச்சாதான் மோஷன் போக முடியுன்றவங்க டீக்காக காலையில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அப்படி நான் இந்த உலக இன்பத்திற்காக அடிமைப்பட்டு கிடக்கின்றேன். இது எனது உண்மை இயல்பு அன்று. ஒரிஜினலா நான் யாருன்னா சிவபெருமானுடைய பிள்ளை. அவனுக்கு என்னவெல்லாம் உரிமை இருக்கிறதோ அதெல்லாம் எனக்கும் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அவனே சொல்றான், நான் சொல்லல, அவன் சொல்றான். அவனும் வியாபகம், நான் வியாபகம். அவனும் அனாதி, நானும் அனாதி. அவனுக்கும் இறப்பு கிடையாது, எனக்கும் இறப்பு கிடையாது. அவனும் ஆற்றல், நானும் ஆற்றல். அவனும் அறிவு பொருள், நானும் அறிவு பொருள். அவனுக்கும் ஆனந்தம் உண்டு, எனக்கும் ஆனந்தம் உண்டு. அவனுக்கு 8 குணம் உண்டு, எனக்கு 9 குணம் உண்டு. எந்த வகையில நம்ம அவனை விட்டு குறைஞ்சிருக்கிறோம்? இந்த உறவை விட்டுட்டு இந்த பன்றியோட போய் நம்மளும் சேர்ந்து மலத்தை தின்னு கொண்டிருக்கின்றோமே, அதுதான் சுகம், இனிக்குதுன்னு சொல்றோமே. இந்த பக்கம் அல்வா இருக்கு, அங்க மலம் இருக்கு. அல்வா வேண்டான்னு சொல்லிட்டு மலத்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, அந்த அல்வா சாப்பிட்றவங்க எல்லாம் இங்கே வாங்க, எல்லாரும் இனிமே மலத்தையே சாப்பிடுங்க
அப்படின்னு நம்ம மற்றவங்களையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற அறிவு எப்போது வளர்கிறதோ அதுதான் நமக்கு ஞானம். அதுதான் ஞானம். பேர்ல ஞானாம்பாள் அப்படின்னு பேர் வச்சுக்கிறதுனால ஞானம் இல்லை, யாரும் தவற எடுத்துக்காதீங்க. ஞானேஸ்வரன், சிவஞானம் அப்படின்னு பேர் இருக்கிறது நல்லதுதான். ஞானம் என்பது இதுதான். சித்தாகிய நான், சித்தாகிய இறைவனை, 3 பொருள் தான் இருக்கு. அதுல நான் சித்து, மீதி 2ல இறைவன் சித்து. இப்ப நான் யாரோட சேரணும்? சித்தாகிய நான் சித்தாகிய இறைவனை சார்ந்து நிற்பதற்கு உரியவன். இட்ஸ் மை பர்த் ரைட். அவன் அறிவிக்கவே எதனையும் அறிகின்றேன். நான் அறிகிறது எல்லாமே அவன் சொல்லிதான் எனக்கு தெரியுது. அவன் செய்விக்கவே எதனையும் செய்கின்றேன். ஒன்றாயும் உடனாயும். விரல நீட்டுறேன் அப்படின்னா சிவபெருமான் நீட்டாம என்னால நீட்ட முடியாது. சிவபெருமான் முட்டாள் அப்படின்னு சொல்லணும்னாலும் சிவபெருமான் சொல்லாம அதை என்னால சொல்ல முடியாது. சிவபெருமான் உயிருக்குள்ள இருந்து உயிர் என் வாய்க்குள்ள வந்து வாய் வெளியில சத்தமா சொல்லுது. இந்த வாக்கை கொடுத்தவனே சிவபெருமான் தானே. சிவபெருமான் இல்லாம எதுவுமே அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சுருக்கமா சொல்லியிருக்கிறான். அப்படி சித்தாகிய நான் சித்தாகிய இறைவனை சார்ந்து நிற்பதற்கு உரியவன். அவன் அறிவிக்கவே எதனையும் அறிகின்றேன். அதனாலதான் அவன் தலைவன், நம்ம தாசன் சொல்றோம். நம்ம அடிமைன்னு கடைசி வரைக்கும் சொல்றது அதான். உயிர்கள் என்றும் இறைவனுக்கு அடிமை. சாயுச்சியத்தை அடைந்தாலும் உயிர்கள் இறைவனுக்கு அடிமை. அவன் அறிவிக்கவே எதனையும் அறிகின்றேன். நம்ம அந்த முத்தி நிலைக்கு போன பிறகும், டே கைலை துரைசாமி நீ முத்திக்கு வந்திருக்கிறடா, இதுதாண்டா ஆனந்தம்னு அவன் சொன்னாதான் இதுக்கு ஏறும். இல்லைன்னா அதையும் தெரிஞ்சுக்கிற அறிவு இதுக்கு கிடையாது. அவன் செய்விக்கவே எதனையும் செய்கின்றேன். என்னுடைய எண்ணம், என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல் அத்தனையும், நல்ல செயல் கெட்ட செயல் எல்லாம் அவனுக்கு தெரியாம அவன் கூட இருந்து செய்யாம என்னால செய்ய முடியாது. அவனின்றி நான் ஏது. அவனே எனது வாழ்வுக்கு முதல்னா கேபிட்டல். அவன் தான் இன்வெஸ்ட்மெண்ட். அதை வச்சுதான் மற்றதெல்லாம். அவன் தான் ஃபவுண்டேஷன். துன்பத்தை விளைவிக்கும் இவ்வுலக சார்பினின்றும் விடுபட்டு பேரின்ப பொருளாகிய அவனை தலைப்பட்டு என்றும் இன்புற்றிருத்தலே எனது இயற்கை. என்னுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, என்னுடைய நேச்சர் எப்போதும் அவனோட இருக்கிறது தான் நேச்சர். அதான் நார்மல். அப்நார்மல் என்ன? அவனை விட்டு விலகி இருக்கிறது. நார்மல்லையும் மோசமான அப்நார்மல் என்ன? அவன் இல்லை அப்படின்னு சொல்றது, கடவுள் இல்லைன்னு சொல்றது. அது ரொம்ப முத்துனது. ஆக நான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல நான் இறைவன் அப்படின்னு, நான் இறைவன் நம்ம சொல்லக்கூடாது சித்தாந்தவாதிகள். நான் இறைவனுடைய அந்த அருளிலே திளைக்கக்கூடிய வல்லமை பெற்றவன், உரிமை பெற்றவன். வல்லமையை விட உரிமை பெற்றவன். சிவமாக்கி என்னை ஆண்ட, சிவம் ஆக்கக்கூடிய பேசிக் அடிப்படை என்கிட்ட இருக்கு. சிவம் ஆக்குறதுக்கு சிவம் தயாரா இருக்கு. ஆனா நான் சிவனா அப்படின்னா சிவன் இல்லை. சிவன் இல்லை, சிவனுடைய உரிமைகளை பெற்றவன் நீ. அதனாலதான் என்னை ஆண்ட பக்கத்திலே வச்சுட்ட. சந்தேகம் வந்துடக்கூடாது. நான் சிவமாக்கி அப்படின்னா முன்னால வெறும் சிவபெருமான் மட்டும் இருந்தாரு. இப்ப இந்த கைலை அறக்கட்டளை கைலை துரைசாமியும் இப்ப சிவமாயிட்டாரு. அதனால இப்ப 2 சிவன் இருக்கிறாங்க. இவர் படித்த